வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்பா வந்தாச்சுமா. தான் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு எழுந்தாள். ஏன்பா லேட்? ட்ரெயின் லேட்டா? லேட் ஒண்ணுமில்லையே. 17 நிமிஷம் 11 வினாடி லேட். எத்தனை சிகரெட் பிடிச்ச? அதுக்குள்ள வாய் திறந்து ஊது. உன் சத்தியத்தை கொஞ்சம் வாசனை பிடிச்சிட்டு சொல்றேன். விடு அனு. அப்பா அவளை தாண்டி கொண்டு உள்ளே போக முயல. அனு அவர் பின்னாலேயே நடந்தபடி பேசினாள். அது என்னப்பா டாக்டர் அவ்வளோ தூரம் சொல்லி இருக்காரு சிகரெட்டை விட்டுடணும்னு? ஊதுற உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. நாங்க தான் நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு நிக்கிறோம். டாக்டர்களுக்கு வேற என்ன வேலை? சரிப்பா, இன்னும் 5 பேக்கெட் வாங்கி தினமும் ஊது. எதை பத்தியும் நீ கவலைப்பட வேணாம். என் படிப்பு பத்தி கவலைப்பட வேணாம். அம்மாவோட ஆஸ்துமா பத்தி கவலைப்பட வேணாம். பாட்டியோட ப்ரெஷர் சுகர் பத்தி கவலைப்பட வேணாம். மென்டலி ரிட்டையர்டு ஹோம்ல இருக்கிற உன் பிள்ளை ரவியை பத்தி கவலைப்பட வேணாம். நாங்க எல்லாரும் உன்னையே நம்பி இருக்கோங்கிறதை பத்தியும் கவலைப்பட வேணாம். சிகரெட் தான் உனக்கு சந்தோஷம்னா எங்களுக்காக உன் சந்தோஷத்தை ஏன் கெடுத்துக்கணும்? நிறைய பிடிச்சிட்டு சீக்கிரம் போய் சேரு. அப்பா போதுமே என்பது போல அவளை பார்த்தார். வந்ததும் வராததுமா அவரை ஏண்டி படுத்துற? அம்மா காஃபியோடு வந்தாள். காஃபியை கொடுத்துவிட்டு அவர் அருகில் அமர்ந்தாள். அம்மாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். போக வேண்டியது தானே? பணம் வேணாமா, 2 நாள் முந்தையே வாங்கி வச்சுக்கணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க புறப்பட்டு வாசலுக்கு போயிட்டீங்க. கிளம்பினவங்கள கூப்பிட்டு கேட்க வேணாம்னு விட்டுட்டேன். அப்புறம் இப்பத்தானே வரீங்க. அவர் பர்ஸ் திறந்து 100 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து நீட்டினார். அப்புறம்ப்பா, புதுக்கோட்டை போனீங்களே, ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? அங்கிருந்து எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? அங்க என்ன அப்படி ஸ்பெஷல்? ஒன்றும் வாங்கிட்டு வரல. இன்ஸ்பெக்ஷன்லாம் நல்லா நடந்துச்சா? எத்தனை தில்லு முள்ளு கண்டுபிடிச்ச? அப்பா பதில் சொல்லாமல் ஒரு மாதிரி சிரித்தார். பிறகு எழுந்து குளிக்க போய்விட்டார். அப்பாவுக்கு மத்திய பொதுத்துறை நிறுவனம் ஒன்றின் இன்ஸ்பெக்ஷன் பிரிவில் வேலை. மாதத்தில் பாதி நாள் டூரில் தான் இருப்பார். கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் ஏனோ செலவுக்கு போறவில்லை. மாச கடைசியில் இழுபறிதான். அப்பா அதற்கு நிறைய காரணம் சொல்வார். அவருக்கு சிகரெட் பிடிக்கும் பழக்கம் உண்டு. ஒரு நாளைக்கு 4-5 பேக்கெட் சிகரெட் பிடித்தால் ஒரு நடுத்தர குடும்பத்தில் எவ்வளவு சம்பாதித்தாலும் எப்படி காணும்? அப்பாவுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. முதல் தேதியானால் அம்மாவிடம் 3000 ரூபாயை எடுத்து நீட்டுவார். அதற்குள் தான் அவள் மாதம் முழுவதும் சமாளித்தாக வேண்டும். நடுவில் அவரிடம் பணம் வாங்குவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். மிக மிக அத்தியாவசியம் என்றால் ஒழிய ஒற்றை பைசா தந்து விட மாட்டார். அம்மா எவ்வளவுதான் சிக்கனமாக செலவழித்தாலும் அவர் கொடுக்கும் பணம் 22 நாளுக்குத்தான் வரும். மிச்ச 8 நாள் இழுபறிதான். அதுவும் அப்பா ஊரில் இல்லாவிட்டால் அம்மா படும் பாடு சொல்லி முடியாது. பாதி நாள் தெருக்கோடி முருங்கை மரத்தில் இருந்து கீரை பறித்து வதக்கி வைப்பாள். சில நாள் வெறும் வெங்காயத்தை வதக்கி உப்பு போட்டு சாதத்தில் பிடித்து சாப்பிடுவார்கள். ஏமா அப்பாக்கு நல்ல வேலை தானே? இன்னி தேதிக்கு பிடிப்பு போக அப்பா நிச்சயம் 7000ஆவது கையில வாங்குவார்னு தோணுது. ஆனா வீட்டுக்கு 3000 தான் கொடுக்கறாரு. மிச்ச பணத்தை எல்லாம் அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு கேட்க வேண்டாமா? கேட்டனே, ஒரு முறை அடிக்க வந்துட்டாரு. இன்னொரு முறை நான் கொடுக்கற பணத்துல குடும்பம் நடத்த முடியலைன்னா நீ என்ன பொம்பளைன்னு கேட்டாரு. அவங்க ஆபீஸ் பியூன் 2000 சம்பளத்துல குடும்பம் நடத்துறானாம். அதை விட உனக்கு 1000 அதிகம் தரேங்கிறாரு. அதுக்கு மேல அவர்கிட்ட என்னத்தை கேட்கறது? அனசூயாவின் கண்களுக்கு அப்பா மிக மர்மமாய் தெரிந்தார். சிகரெட் தவிர அவரிடம் வேறு ஏதோ கெட்ட பழக்கமும் இருக்குமோ என்று பயமாயிருந்தது. அவளை பொறுத்தவரை அவர் அன்பாகத்தான் இருக்கிறார். அவள் படிப்புக்கு என்ன வேண்டுமானாலும் வாங்கி தருகிறார். அவளை நல்ல கல்லூரியில் அவள் விருப்பப்பட்ட சப்ஜெக்டில் சேர்த்து படிக்க வைக்கிறார். அவளுக்கு அவ்வப்போது சல்வார்களும் புடவையும் வாங்கி தருவதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. மன வளர்ச்சி குறைந்த ஒரு பிள்ளையை பெற்றுவிட்ட குறையையும் வேதனையையும் தவிர வேறு எந்தவித பிரச்சனையும் இந்த வீட்டில் அவருக்கு இல்லை. அந்த குழந்தையை கூட அதற்குரிய ஹோம் ஒன்றில்தான் சேர்த்திருக்கிறார். மாதா மாதம் பணம் கட்டிவிடுகிறார். அவரை கடமை தவறி அப்பா என்று சொல்லிவிட முடியாதுதான். ஆனாலும் என்னவோ ஒரு உறுத்தல் அவளுக்குள் ஏற்பட்டதை தவிர்க்க முடியவில்லை. அம்மா ஒரு பிள்ளை பூச்சி. சமையல் கட்டையும் தன் வயதான அம்மாவை கவனிப்பதையும் தவிர அவளுக்கு வேறு எதுவும் தெரியாது. அதை விட்டால்
தான் பெற்ற ஒரே ஒரு பிள்ளை இப்படி பிறந்து எங்கோ வளர்கிறதே என்று தனிமையில் கண்ணீர் விடுவாள். மாதத்திற்கு ஒரு நாள் அவனை பார்த்துவிட்டு வரும்போது அழுகை இன்னும் அதிகமாக இருக்கும். பாட்டிக்கு அவள் ஒரே பெண் என்பதால் அப்பாவின் பொறுப்பில் பாட்டியும் சேர்ந்து விட்டாள். பாட்டிக்கு உட்கார்ந்தால் வியாதி, நின்றால் வியாதி. இருந்தாலும் அப்பா முகத்தை காட்டியதில்லை. முடிந்தவரை அவளுக்கு அவ்வப்போது மருந்து, மாத்திரை, டாக்டர் ஃபீஸ் என்று செலவழித்து கொண்டுதான் இருக்கிறார். அம்மாவுக்கு வீசிங் பிரச்சனை உண்டு. அதற்குரிய ஸ்ப்ரே மருந்து வேறு ரெகுலராக வாங்க வேண்டும். ஒரு சில நேரம் அப்பாவை பார்த்தால் பரிதாபமாகத்தான் இருக்கும். ஆனால் இதைவிட அதிக பிரச்சனையோடும் குறைவான வருமானத்தோடும் இருக்கும் எத்தனையோ பேரை அவளுக்கு தெரியும். அவர்கள் வீட்டில் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் மாதம் 30 நாளும் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இராது. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இப்படி என்று தெரியவில்லை. அவளுக்கு தெரிந்த மாத கடைசிகளில் அப்பா வீட்டில் இருந்ததே இல்லை. அவர் என்ன செய்கிறார், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டதில்லை. தெரிந்துதான் இப்படி இருக்கிறாரா, அல்லது இந்த அரை பட்டினி விவகாரமே அவருக்கு தெரியாதா என்று புரியவில்லை. இந்த லட்சணத்தில் 2 மாதத்திற்கு முன்னால் ஒரு நாள் நள்ளிரவு திடீரென்று அவருக்கு நெஞ்சு வலி வர அம்மாவும் அவளும் பதறி துடித்து டாக்டரிடம் அழைத்து போனார்கள். ஒரு நாள் முழுக்க அப்சர்வேஷனில் வைத்திருந்த டாக்டர், இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் இனி இவர் சிகரெட் பிடிக்கிறது நல்லதல்ல என்றார். அதன் பிறகு அவளும் அம்மாவும் எவ்வளவோ சொல்லியும் அப்பா சிகரெட்டை நிறுத்துவதாக தெரியவில்லை. இனிமே சிகரெட் பிடிக்க மாட்டேன் என்று அவர் செய்த சத்தியங்கள் எல்லாம் காற்றோடு போயின. அவர்களுக்கு தெரிந்து புகைத்து கொண்டிருந்தவர் இப்போது திருட்டுத்தனமாய் பிடித்து வருகிறார், அவ்வளவுதான். தன் படிப்பு முடிந்து ஒரு வேலை கிடைத்துவிட்டால் அம்மாவின் கஷ்டம் பாதி குறைந்துவிடும் என்று நினைத்தாள். இன்னும் 1 வருட படிப்பு இருக்கிறது. அதன் பிறகும் உடனே வேலை கிடைத்துவிடும் என்பது என்ன நிச்சயம்? அவர் எம்டெக்கும் இன்ஜினியரிங் முடித்துவிட்டே திண்டாடுகிறார்களாம். அப்படி இருக்க இவள் படிக்கும் பிகாம் டிகிரிக்கு யார் வெற்றிலை பாக்கு வைத்து வேலை தர காத்திருக்கிறார்கள்? அனுசுயா மிகவும் கவலைப்பட்டாள். எல்லாவற்றை பற்றியும் கவலை ஏற்பட்டது. அப்பா சிகரெட் பிடிப்பதை பற்றி, அவர் உடல்நிலை பற்றி, அவர் வீட்டுக்கு குறைவாக தரும் பணத்தை பற்றி, முழு சம்பளத்தில் மிச்சத்தை என்னதான் செய்கிறார் என்பதை பற்றி, தன் எதிர்காலம் பற்றி, இப்படி நிறைய கவலை ஏற்பட்டது. அனோ, இந்த துணியெல்லாம் கொண்டு மாடியில உலர்த்திட்டு வந்துடேன். நான் அதுக்குள்ள அப்பாவுக்கு சாப்பாடு சுட வச்சுடுறேன். அவர் எங்கேயோ அவசரமா போகணுமாம். அம்மா அப்பாவின் துவைத்த துணிமணிகளை அவளிடம் கொடுத்து விட்டு போக அனுசுயா அவற்றை எடுத்து கொண்டு மாடிக்கு வந்தாள். இது அப்பாவுக்கு கொடுத்திருக்கும் குவார்ட்டர்ஸ். ஒவ்வொரு குவார்ட்டர்ஸிலும் 3 அடுக்கில் 6 வீடுகள் உண்டு. பொதுவான மொட்டை மாடி என்றாலும் கீழ் 2 மாடிகளில் இருப்பவர்கள் மேலே வரவே மாட்டார்கள். மொட்டை மாடியை உபயோகப்படுத்தும் ஒரே வீடு அநேகமாக அனுசுயாவின் வீடுதான். மற்றவர்கள் எப்போதாவது வத்தலோ மிளகாயோ காய வைக்க வேண்டுமானால் வருவார்கள். துணிகளை அவரவர் பால்கனி கம்பியிலேயே உலர்த்தி கொண்டு விடுவார்கள். பால்கனி கம்பியில் உலர்த்தினால் அம்மாவுக்கு திருப்தி ஏற்படாது. என்ன இருந்தாலும் மொட்டை மாடியில் நீளமாய் கொடி கட்டி இழுத்து இழுத்து சுருக்கமின்றி உலர்த்தி கிளிப் போடுவது போலாகுமா என்பாள். துணி உலர்த்துவதற்கு மட்டுமல்ல, காலை வேளையில் பாட்டியை அழைத்து கொண்டு மொட்டை மாடியில் ஜாக்கிங் செய்வதற்கு கூட அனுசுயாவுக்கு பிடிக்கும். குளிர் இல்லாத நாட்களிலும் அப்பா ஊரில் இருக்கும் போதும் மொட்டை மாடியில் பெட்ஷீட் விரித்து நிலாச்சோறு சாப்பிட்டு ஊர் விவகாரங்கள் பேசிக்கொண்டு வெகு நேரம் படுத்திருப்பார்கள். ஆகாயத்தை பற்றி அவ்வப்போது தோன்றும் கவிதைகளை தன் டைரியில் நிறைய எழுதி வைத்திருக்கிறாள். ஆகாயம் ஒரு அற்புதமான விஷயம். கடவுளின் வடிவம் ஆகாயம்தான் என்பது அவள் கணிப்பு. மொத்த பிரபஞ்ச வெளியையும் மனித கண்களால் பார்க்கவும் அளக்கவும் முடியாது. அதே நேரம் அவன் தன் கண்களால் பார்க்க முடியும். பிரபஞ்ச வெளியில் அவனுக்காக இறைவன் எத்தனை அதிசயங்களையும் அழகையும் வைத்திருக்கிறான் என்று அவள் நிறைய முறை வியந்து யோசித்திருக்கிறாள். அனுசுயா துணிகளை உலர்த்திவிட்டு கிளிப் போடும்போது பொத்தென்று ஒரு ரப்பர் பந்து கிட்டே வந்து விழ தூக்கி வாரி போட திரும்பினாள். எதிர் திசையில் இருந்த காலி மனையில் விளையாடி கொண்டிருந்தார்கள் சில கல்லூரி மாணவர்கள். அதில் ஒருவன் அடித்த பந்துதான் அங்கே வந்து விழுந்திருந்தது. ஹலோ, ஒருவன் கை காட்டினான். ஹாய் ஃப்ரெண்ட், அந்த பந்தை அங்கிருந்து பவுல் பண்ணுங்க பாப்போம்.
சற்றே உயரமாய் கோதுமை நிறத்தில் இருந்த ஒருவன் பேசிய விதமும் பந்தை கேட்ட விதமும் அவளுக்கு பிடித்திருந்தது. அனுசையா குனிந்து பந்தை எடுத்தாள். பால்கனி சுவருக்கு அருகில் வந்து அவனை நோக்கி குறி பார்த்து பந்தை விட்டெறிந்தாள். அவன் அலட்டி கொள்ளாமல் கையை உயர்த்தி அதை பிடித்து கொண்டான். தேங்க்யூ என்ற கையை ஆட்டி நன்றி சொல்லிவிட்டு விளையாட்டை தொடர்ந்தார்கள். அனுசுயா பக்கெட்டை எடுத்துக்கொண்டு கீழே வர 2 அடி எடுத்து வைத்த போது அதே பந்து மறுபடியும் அவள் கையில் இருந்த பிளாஸ்டிக் பக்கெட்டில் விழுந்தது. இம்முறை எதேச்சையாய் வந்து விழுந்ததா அல்லது வேண்டுமென்றே குறி பார்த்து இந்த இடத்துக்கு அடிக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்தது அனுசுயாவுக்கு. அவள் நின்றிருந்த இடத்தில் இருந்து அவர்களை தெரியவில்லை. அனுசுயா பந்தை கொடுக்க வேண்டாம் என நினைத்தாள். அவர்களோடு கொஞ்சம் விளையாட வேண்டும் போல் இருந்தது. பக்கெட்டோடு கீழே வந்தாள். பக்கெட்டை பாத்ரூமில் வைத்துவிட்டு பந்தை கொண்டு வந்து தன் புத்தக அலமாரியில் வைத்து அலமாரி கதவை மூடிவிட்டு ஜன்னலோரம் வந்து மறைந்து நின்று அவர்களை பார்த்தாள். அவர்கள் மாடியை பார்ப்பதும் தங்களுக்குள் ஏதோ பேசிக் கொள்வதுமாயிருந்தார்கள். சற்று நேரத்தில் யாரோ ஒருவன் இன்னொரு பந்து கொண்டு வர ஆட்டம் தொடர்ந்தது. அடப்பாவமே என்றாகிவிட்டது. பந்தை கொடுத்திருக்கலாமோ என்று தோன்றியது. சரி, வந்து கேட்டால் கொடுத்து விடுவோம். அனுசுயா கூடத்துக்கு வந்தாள். அப்பா சாப்பிட்டு விட்டு கிளம்பி விட்டார். அனு, பாட்டிக்கு இந்த மருந்து தீர்ந்து போச்சு, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறியா? படிக்கணுமா? 2 நிமிஷம் தானடி, கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடேன். அனுசுயா பணத்தையும் சீட்டையும் வாங்கி கொண்டு கிளம்பினாள். அவர்கள் இன்னும் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவளை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவள் அவர்களை தாண்டி சென்றாள். மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பி வரும்போது அங்கே யாரும் இல்லை. அதற்குள் போய்விட்டார்களா என்று நினைத்தபடி அவள் நடந்து வரும்போது பின்னால் கனைப்பு சத்தம் கேட்டது. நீங்க பந்தெல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த பந்துல ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பேன்ல. அனுசுயா அவனை புன்னகையோடு பார்த்தாள். அதுக்கு என்ன, வாங்கிட்டா போச்சு. ஆனா இப்பில்ல, நீங்க இந்தியாவுக்காக பாகிஸ்தானோட ஆடி செஞ்சுரியும் 7-8 விக்கெட்டும் எடுப்பீங்கல்ல, அப்ப வாங்கிக்கிற. கிண்டலா? நான் இந்தியாவுக்காக ஆடுற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல, தெரிஞ்சுக்கங்க. நான் ஒன்றும் கிண்டலா சொல்லலையே. அப்போ பந்த தரமாட்டீங்க. தெரியாம வந்து விழுந்தா தரலாம், வேணும்னே அடிச்சா தருவாங்களா? வேணும்னு அடிச்சதுன்னு எப்படி சொல்றீங்க? நான் தான் பந்தை எடுத்து வச்சிருக்கேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? உங்களை தவிர அங்க வேற யாரும் இல்லையே. இருந்தாங்களே. யாரு? கடவுள். அவர்கிட்ட கேளுங்க, பந்தை எடுத்து வச்சிருக்காரான்னு. அப்படியா? உங்க வீட்டு மாடிக்கு வரேன், எனக்கும் கொஞ்சம் கடவுளை காட்டுறீங்களா? அதுக்கு எதுக்கு அங்க வரணும், இங்கே இருந்தே காட்டலாமே. எங்க காட்டுங்க பாப்போம். நிமிர்ந்து மேல பாருங்க, நீல கலர்ல தெரிவார். அவன் நிமிர்ந்து பார்க்கும்போதே அனுசுயா தங்கள் குவார்ட்டர்ஸுக்குள் நுழைந்து படியேற ஆரம்பித்து விட்டாள். அவன் திகைப்போடு அவளையும் ஆகாயத்தையும் மாறி மாறி பார்த்தவன் ஒரு புன்னகையோடு அங்கிருந்து சென்றான். அனுசுயா மாத்திரைகளை அம்மாவிடம் கொடுத்துவிட்டு படிக்க உட்கார்ந்தாள். வெயில் சற்று தாழ்ந்ததும் மீண்டும் கிரவுண்டுக்கு அனைவரும் வந்துவிட வேண்டும் என்ற தீர்மானம். மனோஜ் மணி பார்த்தான். 3-4 மணிக்கு போனால் போதும். ஜன்னல் வழியே நீல நிற ஆகாயம் தெரிய கூடவே சிரிப்பும் வந்தது. ஆகாயத்தை காட்டி கடவுள் என்று சொல்கிற ஒரு பிறவியை இப்போதுதான் பார்க்கிறான் அவன். அதற்கு சரியான விளக்கத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் என்று தோன்றியது. அவள் பெயர் தெரியாது, ஆனால் அடிக்கடி பார்த்திருக்கிறான். முதல் முறை பந்து எதேச்சையாகத்தான் அங்கு போய் விழுந்தது. அவன் நட்போடு அதை போட சொல்ல அவளும் அதை எடுத்து போட அதை கேட்ச் பிடித்த போது மறுபடியும் அங்கு பந்தை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏன் ஏற்பட்டதென்று அவனுக்கே தெரியவில்லை. அதற்கடுத்த 2வது பந்து அதற்கு வாகாய் பவுல் செய்யப்பட அவன் வேண்டும் என்றேதான் சற்று உயர்த்தி குறி வைத்து அடித்தான். ஆனால் இந்த முறை பந்தை அவள் திருப்பி தராமலே போய் விடுவாள் என்பதை அவன் நினைக்கவில்லை. நண்பர்கள் அவனை காய்ச்சி எடுத்து விட்டார்கள். புதுசாய் ஒரு பந்து வாங்கி வர சொன்ன பிறகுதான் அமைதியானார்கள். அந்த பெண்ணின் முகத்தில் தெரிந்த புத்திசாலித்தனம் அவனை கவர்ந்தது. ஆண் என்று பயந்து விலகி ஓடாது அவனோடு அவள் சகஜமாய் உரையாடியதும் மாடியில் இருந்து பந்தை எறிந்ததும் பிடித்திருந்தது. அவளோடு நட்பு ஏற்படுத்தி கொள்ளும் ஆவல் எழுந்தது. அதற்கான நேரம் பார்த்து காத்திருந்தான் அவன். அதற்கடுத்த வாரம் அவள் கல்லூரியில் இருந்து திரும்பி வரும்போது அவன் பெட்டிக்கடை ஒன்றில் நண்பர்களோடு அரட்டை அடித்து கொண்டிருந்தான். அவளை பார்த்ததும், டே இருங்கடா, இந்த டீ பொட்டலத்தை வீட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
அம்மா கத்துவாங்க என்றபடி வேகமாக வீட்டை நோக்கி சென்று திருப்பத்தில் பிளாட்பார ஓரமாக நின்றான். அவள் அருகே வந்ததும் அவளை பார்த்து சிரித்தான். அவள் பதிலுக்கு புன்னகைத்துவிட்டு அவனை கடந்து செல்ல, "என்னங்க, ஒரு நிமிஷம்" என்றபடி அவளோடு நடந்தான். எஸ், உங்க பந்து தானே, இன்னைக்கு கொடுத்துடுறேன். அது இருக்கட்டுங்க, இன்னொரு விஷயம் கேட்கணும் உங்ககிட்ட. என்ன? சின்ன குழந்தைகிட்ட நிலா பாருடான்னு காட்டுறா மாதிரி, தோ கடவுள் பாருடான்னு என்னை அண்ணாந்து பார்க்க வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. மேலே பார்த்தா என் கண்ணுக்கு ஆகாசத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. நீங்க ஆகாசத்தையா கடவுள்னு சொன்னீங்க? ஆமா, அதைத்தான் சொன்னேன். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டாமா நீங்க? இதுக்கு விளக்கம் எதுக்கு? நான் ஒரு மரமண்டைங்க. எனக்கு எதையும் விளக்கி சொல்லணும். அம்மாவும் அப்பாவும் ஆசிரியர்களும் மத்த யாருமே இதுவரை காட்டாத கடவுளை நீங்க எனக்கு காட்டியிருக்கீங்க. அதான் விளக்கம் கேட்கிறேன். ஆகாயத்துக்கும் கடவுளுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் கேள்வியில் நையாண்டி மிளிர்ந்தது. ஒரு துண்டு ஆகாயமாவது எப்பவும் உங்களை பார்த்துட்டு இருக்கும். அதுக்கு தெரியாம உங்களால ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்க வேணா அதை கவனிக்காம இருக்கலாமே தவிர அது உங்களை எப்பவும் மௌனமா பார்த்துட்டே இருக்கும். காற்றுதான் அவர் விடும் மூச்சு. சூரியன் சந்திரன்னு 2 கண் உண்டு அந்த கடவுளுக்கு. அது தவிர நட்சத்திரங்கள் பெயர்ல ஏகப்பட்ட கண்களும் உண்டு. கடவுளை இன்னொருத்தர் சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. நாமளா தேடணும், உத்து பார்க்கணும், உணரணும். அப்பத்தான் அவர் நமக்கு விளங்குவார். உங்க பேர் என்னங்க? அனுசுயா. ஸ்ரீதேவி, அனுசுயா, மாயின்னு மாத்தி வச்சுக்கோங்க. அவங்க அவங்க கடவுளை வெறி பிடிச்சா மாதிரி எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடான்னா எவ்வளோ சுலபமா கடவுளை காட்டுறீங்க? கிண்டல் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச கடவுளை நான் காட்டினேன். நீங்க ஒத்துக்காட்டாலும் பரவாயில்ல. கிண்டல் அடிக்காதீங்க. நீங்க ஒத்துக்கணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க கேட்டதால தான் நானும் விளக்கம் சொன்னேன். அனுசுயா வேகமாக செல்ல அவன் புன்சிரிப்போடு நின்று மேலே பார்த்தான். ஆங்காங்கே வெண்மேகங்களோடு வெளிர் நீலமாய் சிரித்தது ஆகாயம். வீட்டுக்கு வந்து டீ பொட்டலத்தை அம்மாவிடம் கொடுத்த போது அடுக்களை ஜன்னல் வழியே அவன் கொடுப்பதை பார்த்தது ஒரு துண்டு ஆகாயம். அங்கிருந்து படுக்கை இறக்கி வந்து கட்டிலில் படுத்ததை அங்கிருந்த ஜன்னல் வழியே தெரிந்த ஆகாயம் பார்த்து கொண்டிருந்தது. அதை பார்த்தபடியே ஒரு குட்டி தூக்கம் போட்டவனை அம்மா டீயோடு எழுப்பினாள். அதை குடித்துவிட்டு வந்து பாத்ரூமில் முகம் கழுவும் போது வெண்டிலேட்டர் வழியே ஒரு சின்ன துண்டு ஆகாயம் அவனை கவனிப்பதை கவனித்தவனுக்கு சிரிப்பும் வியப்பும் ஏற்பட்டது. பிறந்ததில் இருந்து அவன் பார்க்கும் ஆகாயம் இன்று வேறுவித பரிமாணத்தோடு தெரிந்தது. ஏண்டா மனோஜ், அப்பா யாரையோ பார்க்க சொன்னாரே, பாத்தியா? அம்மாவின் குரல் பின்னால் கேட்டது. ச்சே, அங்கதான் கிளம்புறியா? இல்லம்மா. ஏண்டா? எனக்கு பிடிக்கலம்மா. யார் சிபாரிசுலையும் எனக்கு வேலை வேணாம். இப்படி சொன்னா எப்படிரா? இந்த காலத்துல சிபாரிசு இல்லாம யார் வேலை கொடுக்கறா? எத்தனையோ பேர் இருக்காங்க. உங்க அப்பா கேட்ட என்ன சொல்ல போற? உண்மையை சொல்வேன். அவர் நேரடியா உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. எங்கிட்ட தான் சுள்ளு சுள்ளுன்னு எரிஞ்சு விழுவாரு. நான் சின்ன பையன் இல்லம்மா. எனக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. கதையும் கவிதையும் எழுதி எழுதி கற்பனை வளர்த்து வச்சிட்டு இருக்கையாம் நீ. நீ அதில் எழுதுறாப்புல நிஜத்துல எப்பவும் நடக்காதான். டிவியில போடுற சினிமால காந்தி சிலையை சுத்தி பொட்டை புடைக்கிற வெயில்ல யாராவது 2 பேர் டூயட் பாடுற சீன் வந்தா இனிமே வாயை பொளந்துகிட்டு பார்க்க வேண்டாம்னு உன் புருஷங்கிட்ட சொல்லி வை. அது கூடத்தான் நிஜத்துல நடக்கிறது இல்ல. எனக்கு ஒன்றும் புரியல. அப்பாக்கும் பிள்ளைக்கும் நடுவுல கிடந்து இடிபடணும்னு ஏன் தலையெழுத்து. கஷ்டமா இருந்தா சொல்லுமா, நான் வேணா எங்கேயாவது கண் காணாம போயிடுறேன். எனக்கு கொள்ளி வச்சுட்டு போ. அம்மா கண் கலங்க நகர்ந்தாள். மனோஜ் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தான். பெற்றவர்களுக்கு ஆனாலும் ரொம்பத்தான் பேராசை. குழந்தைகள் எல்லாவற்றிலுமே 100க்கு 100 வாங்க வேண்டும். 10ஆவதிலும் +2விலும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வேண்டும். கல்லூரியில் எளிதில் இடம் கிடைத்து விட வேண்டும். ஸ்காலர்ஷிப்பும் கிடைத்தால் இன்னும் சந்தோஷம். படிப்பு முடிந்த மறுநாள் பிள்ளைக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தோடு ஒரு வேலை கிடைத்து விட வேண்டும். அப்போதுதான் இவர்களுக்கு கல்யாண சந்தையில் பேரம் பேச வசதியாயிருக்கும். மனோஜுக்கு கிரிக்கெட்டில் அபார ஆர்வம் உண்டு. பள்ளியிலும் கல்லூரி நாட்களிலும் அவன் அணிக்கு அவன்தான் கேப்டன். 50க்கு குறைந்து ரன்கள் எடுத்ததே இல்லை. சிறந்த ஆல்ரவுண்டராக வரலாம் நீ முயற்சி செய்தால் என்று அவன் கோச் சொன்னதுண்டு. தான் திறமையை வளர்த்து கொள்ள கொஞ்சம் பணமும் செலவழிக்க வேண்டிய நிலையில் அவன் அப்பாவின் உதவியை நாடினான். அப்போது 10ஆவது முடித்திருந்த சமயம். முதல்ல ஒழுங்கா படிச்சு உருப்படுற வழியை பார். நீ கிரிக்கெட் ஆடி ஜெயிச்சு
உன்னைத்தான் இந்தியன் டீம்ல சேர்த்துக்க காத்துட்டு இருக்காங்க பாரு. அப்பாவுக்கு கிரிக்கெட் பிடிக்காது என்றில்லை. ஒரு மேட்ச் விடாமல் உட்கார்ந்து பார்ப்பார். யாராவது சிக்ஸர் அடித்தால் பலே என்பார். சச்சின் என்றால் மிக பிடிக்கும். அதே நேரம் தன் பிள்ளையும் ஒரு சச்சினாக மாறுவான் என்பதில் மட்டும் நம்பிக்கை கிடையாது. அவன் எங்கே, நீயெல்லாம் எங்கே என்பது போன்ற இளக்காரம்தான் அவர் பார்வையில் தெரியும். இதேபோல் சச்சினின் தாயும் தந்தையும் நினைத்திருந்தால் இன்று அந்த சச்சின் எப்படி உருவாகி இருப்பான் என்று யோசிக்க மாட்டார். தன் பிள்ளைக்கு எதுவும் தெரியாது, எந்த திறமையும் கிடையாது. இவனை நம்பி காசு செலவழிப்பது வீணான வேலை. இதுதான் அவர் தீர்மானம். மனோஜால் அன்று கிரிக்கெட் பயிற்சியில் சேர முடியவில்லை. காரணம் அப்பாவின் பிடிவாதம். இவனோடு ஆடிய ஒரு பள்ளி நண்பன் இன்று ரஞ்சி டிராஃபிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இவன் மட்டும் இன்னும் சாலையோர கிரிக்கெட் ஆடிக்கொண்டிருக்கிறான். இதற்கு காரணம் அப்பாதான். அப்பாவின் மீது அவன் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவருக்கு எது பிடிக்காதோ அதை செய்வதில் தனி ஆனந்தம் ஏற்பட்டது. பால்கனியில் இருக்கும் ஒரு ரோஜா தொட்டிக்கு நீர் விட்டு கொண்டிருந்தவள் கண்கள் அப்படியே கீழே நடந்து கொண்டிருந்த கிரிக்கெட் ஆட்டத்தையும் ரசித்தது. மனோஜ் அவளை பார்த்ததும் பந்து எங்கே என்று சைகையில் கேட்டான். அவள் பிளாஸ்டிக் கப்பை கீழே வைத்துவிட்டு தன் அலமாரி திறந்து பந்தை எடுத்து வந்து அவனை நோக்கி குறி பார்த்து வீச அவன் லாவகமாய் சற்று முன்னால் வந்து அதை பிடிக்க நண்பர்கள் சத்தமாய் சிரித்தனர். தேங்க்யூ என்ற குரல்கள் காற்றில் மிதந்து வந்தன. அவள் புன்சிரிப்போடு உள்ளே வந்தாள். நீ இப்படி அந்த பையனுக்கு பந்து எறிகிறத யாராவது பார்த்தாங்கன்னா என்ன சொல்வாங்க தெரியுமா? அம்மா கேட்க அனு அவளை பார்த்தாள். நீ பார்த்துட்டியா? மற்றவங்க யாரும் பார்த்துராம பார்த்துக்க. ஏமா, பந்து வந்து விழுந்துச்சு. 4 நாளா கொடுக்காம வச்சிருந்த. போனா போகட்டும்னு இப்பதான் கொடுத்த. இது என்ன அவ்வளோ பெரிய குத்தமா? இதுல மற்றவங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்ன இருக்கு இல்லைங்கிறத பத்தியெல்லாம் யார் யோசிப்பாங்க? வம்பு கலையிறவங்களுக்கு இதெல்லாம் அவலு மாதிரி. இனிமே இப்படி பந்து வந்தா நீ தூக்கி போடாத. இன்னைக்கு தெரியாம பந்து வந்து விழும். நீ எடுத்து போடுறேன்னு தெரிஞ்சா நாளைக்கு வேணும்னே இங்க அடிப்பாங்க. அதுங்களுக்கு தான் ஒரு வேலை இல்லை, வெட்டி இல்லை. எப்ப பாரு தெருவில் விளையாடிட்டு இருக்குதுங்க. அப்படி சொல்லாதம்மா. ஒருத்தருக்கு சந்தோஷமா தெரிகிற விஷயம் இன்னொருத்தருக்கு இடையூறா இருக்கும். இதுதான் உலகம். நாம எது செய்தாலும் சரி, அடுத்தவங்க எது செய்தாலும் தப்பு. ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தரம் பந்து விழுந்தாலும் எடுத்து போடு. நான் கேட்கல. ஆனா நாளைக்கு யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு என்கிட்ட வந்து கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்காத. சொல்லிட்டேன். அம்மா போய்விட்டாள். அனுசூயா படிக்க உட்கார்ந்தாள். அந்தி சாய்ந்ததும் பாட்டியை அழைத்து கொண்டு மாடிக்கு வந்து பாட்டியை நடக்க விட்டுவிட்டு சற்று நேரம் ஜாக்கிங் செய்தாள். பிறகு தன் டைரி திறந்து முந்தின நாள் வரி வரியாய் தோன்றிய கவிதையை டைரியில் எழுத ஆரம்பித்தாள். அனோ, நீ இருந்துட்டு வா, எனக்கு பாத்ரூம் போகணும், நான் போறேன். பாட்டி கீழே போன 2வது நிமிடம் பொத்தென்ற ஒரு பந்து கிட்டே வந்து விழ நிமிர்ந்தாள். எதிர் குவார்ட்டர்ஸ் மாடியில் இருந்து அவன் கைகாட்டி சிரித்தான். படி என்பது போல் சைகை காட்டினான். பந்து கிழித்து அந்த கிழிசலில் ஒரு பேப்பர் செருகி இருந்தது. அனுசுயா அதை எடுத்து பிரித்தாள். நீ சொன்னது மிக பெரிய உண்மை என்பதை என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஒரு துண்டு ஆகாயத்திற்கும் எங்கும் பரவி இருக்கும் காற்றுக்கும் தெரியாமல் மனிதனால் எதுவும் செய்துவிட முடியாதுதான். இது நாள் வரை ஆகாயத்தை நல்ல தோழனாக மட்டுமே நினைத்திருந்தேன். அந்த ஆகாயத்தை நீ கடவுளாக அடையாளம் காட்டிய பிறகு அதோடு தோழமை கொண்ட நான் என்னை அர்ஜுனனாக உணர்கிறேன். அந்த அர்ஜுனனுக்காக ஆண்டவன் சுபத்திரையிடம் காதல் தூது சென்றிருக்கிறான். எனக்கும் தூது செல்வான் என நம்புகிறேன். நிற்க எனக்கு தேவை ஒரு காதலி அல்ல, ஒரு நல்ல தோழி மட்டுமே. எனவே நட்பு வேண்டி என் ஆகாச தோழமையை தூது விடுகிறேன். அனுசுயா கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்தாள். ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்தாள். நட்சத்திரங்கள் மெல்ல பளிச்சிட ஆரம்பித்தன. நீ என்ன சொல்கிறாய் என்று காற்று காதருகில் கேட்டது. அனுசூயா எழுந்து நின்று தன் 2 கரங்களையும் மேலே உயர்த்தி ஒன்றோடொன்று சேர்த்து கை குலுக்கினாள். பிறகு அவனை பார்த்து சிரித்துவிட்டு கீழே இறங்கி வந்தாள். பந்தை தூக்கி எறிந்துவிட்டு கடிதத்தை தன் பழைய புத்தகம் ஒன்றில் மத்திரப்படுத்தினாள். பொதுவாக அவளுக்கு நட்புகள் குறைவுதான். இவளுடைய சிந்தனை அலைவரிசை வேறாக இருந்ததால் இவளோடு நட்பு கொள்ள யாரும் பிரியப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புதுசாய் ரிலீஸ் ஆன தமிழ் படம், அதன் கதாநாயகன் கதாநாயகியின் உடைகள், பாட்டுகள்,
ஷாருக் கான், அமீர் கான் என்று எப்போதும் சினிமா பேச்சு. கிரிக்கெட் சீசன் என்றால் வீரர்களை சந்திக்கவும் அவர்கள் ஆட்டோகிராஃபுக்காக அலையவும் படும் பாடு. இதெல்லாம் அனுவால் நிச்சயம் முடியாத விஷயங்கள். அப்படி ஒன்றும் அவள் சினிமா பார்க்காதவள் அல்ல. நல்ல திரைப்படமும் நல்ல சங்கீதமும் மொழிக்கு அப்பாற்பட்ட விஷயம் என்பது அவள் கருத்து. தமிழில் அவள் பிரமித்த, அவளுக்கு பிடித்த திரைப்படம் 3 தான். ஒன்று கை கொடுத்த தெய்வம், அவள் அப்படித்தான் என்ற படம். அதன் பிறகு வீடு. இன்னும் எத்தனையோ நல்ல படங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த 3ம் இதயத்தை பிராண்டின அளவு. வேறு எதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. முக்கியமாய் காதலின் போர்வையால் விதம் விதமாய் தற்போது வரும் திரைப்படங்களை பார்த்து தோழிகள் உருகென்று உருகுவதை பார்க்கையில் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. காதலுக்கு வாழ்க்கையில் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கத்தான் வேண்டுமா என தோன்றியது. காதல் என்பது வர்ணனைகளும் தனிமை நாடுதல்களும் முத்தங்களும் ஸ்பரிச சுகங்களும் தான் என்பதை அவள் மனம் ஏற்க மறுத்தது. காதல் என்பது மிக மிக உயர்ந்த விஷயம். ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் மட்டும் நேசிப்பதல்ல, அவனோடு சேர்ந்த அத்தனை உறவுகளையும் மதிப்பது, நேசிப்பது. அதே போல அவளோடு சேர்ந்த அத்தனை உறவுகளையும் அவனும் மதிப்பது. அங்கே சுகம் பங்கீடு செய்யப்படுகிறதோ இல்லையோ, சுமைகளை பங்கீடு செய்ய முன்வர வேண்டும். அனோ, அம்மாவின் குரல் கேட்க அனு கலைந்து திரும்பினாள். சாப்பிட்டா எனக்கு வேலையாகும் இல்ல? பசி இல்லம்மா, எனக்கு ஒரு டம்ளர் பால் மட்டும் போதும். எது இல்லையோ அதை கேளு. பால் இல்லையா? பரவாயில்ல விடு. வெறும் வயித்தோட படுக்க போறியா? உனக்காக சாப்பிட முடியாதும்மா. நீ தண்ணி ஊத்திட்டு படு, நான் படிக்க போறேன். அப்படி பசிச்சா எப்போ பசிக்குதோ அப்ப கொஞ்சம் கரைச்சு குடிச்சுக்கிற. என்னமோ செய். அம்மா போய்விட்டாள். அனு 12 மணி வரை படித்தாள். அதன் பிறகு கண்கள் எரிய ஆரம்பிக்க படுக்கலாம் என்று விளக்கை அணைக்க எழுந்தாள். காலிங் பெல் திடீரென்று அடித்தது. நடுநிசையில் யார் என்று வியந்தபடி அம்மாவை எழுப்பி கொண்டு வந்து கதவை திறந்தாள். டெலிகிராம்மா. ஐயோ, என்ன? சும்மா இரும்மா. அனு கையெழுத்து போட்டு தந்தியை வாங்கி பிரித்தாள். அப்பா சீரியஸ், உடன் புறப்படவும். யாரடி அனுப்பியிருக்கா? அனு பிரம்மை பிடித்தவள் போல நிற்க அம்மா அவளை உலுக்கினாள். அப்பா, அப்பாக்கு. ஐயையோ, நான் என்ன செய்வேன்? அம்மா நடுநிசையில் குரல் எடுத்து அழ அக்கம் பக்கத்து வீடுகள் விழித்து கொண்டன. எதிர் குவார்ட்டர்ஸில் இருந்து வந்த 4-5 பேரில் மனோஜும் ஒருவன். தந்திய இங்க கொடு. மனோஜ் அதை வாங்கி பார்த்தான். செங்கல்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து வந்திருந்தது தந்தி. இப்ப என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் புரியல. இப்ப கிளம்பினாலும் நைட் சர்வீஸ் பஸ் நிறைய இருக்கும். துணைக்கு வேணா, நானும் வரேன். கிளம்புங்க, மனோஜ் சொல்ல அனு அம்மாவை பார்த்தாள். அம்மா குலுங்கி அழுது கொண்டிருந்தாள். சீரியஸ்னு தானே போட்டிருக்கு, ஒன்றும் ஆகி இருக்காது. ஏற்கனவே ஒரு முறை நெஞ்சு வலி வந்திருக்குல்ல அவருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கும். பயப்படாம போயிட்டு வாங்கம்மா. அந்த பையன்தான் துணைக்கு வரேன்றானே. பாட்டியை நாங்க பார்த்துக்கிறோம். நீ அம்மாவை கூட்டிட்டு கிளம்புமா. பக்கத்து ஃப்ளாட் பெரியவர் சொல்ல அனு அம்மாவை எழுப்பி கிளம்ப சொன்னாள். 1 நிமிஷத்துல வந்துடுறேன். மனோஜ் வீட்டுக்கு வந்து உடை மாற்றி கொண்டான். எங்கடா, ஊருக்கு உபகாரம் பண்ண புறப்பட்டாச்சா? அப்பா இடுப்பில் கை வைத்து கொண்டு கேட்டார். சரி, நான் போகல, நீங்க வேணா போயிட்டு வாங்க. நல்லதை யார் பண்ணா என்ன? ஏன் இத்தனை வீட்டில் நீ மட்டும்தான் நல்லது பண்றதுக்குன்னே பிறந்திருக்கையோ? இல்லப்பா, இப்போதைக்கு நான் மட்டும்தான் வேலை வெட்டி இல்லாம இருக்க. அட்லீஸ்ட் என்னால இந்த உபகாரமாவது செய்ய முடியுதேன்னு நினைச்ச சந்தோஷப்படுங்க. அப்பா விக்கித்து நிற்க மனோஜ் அவர் பாக்கெட்டில் இருந்து 200 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டான். இது கடன்தான், சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன் என்றபடி வெளியேறியவனை அப்பாவின் சிவந்த பார்வை துரத்தியது. அனுசூயாவும் அவள் அம்மாவும் தயாராக இருந்தார்கள். திருமுனைக்கு வந்து சைதாப்பேட்டைக்கு ஆட்டோ பிடித்தார்கள். காலியாய் போகும் பஸ் ஒன்றை கைகாட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டார்கள். 1 மணி நேரத்தில் பஸ் செங்கல்பட்டை அடைந்தது. கண்டக்டரிடம் விஷயத்தை சொல்லி அவர் தயவில் ஆஸ்பத்திரி வாசலிலேயே இறங்கிக் கொண்டார்கள். விசாரணை பெண்மணியிடம் அவரது பெயரை பற்றி விவரம் சொல்ல அருகில் வந்த ஒரு மனிதர், நீதான் அவர் பொண்ணாமா? நான் தான் தந்தி கொடுத்தேன், வாங்க என்றார். அப்பாக்கு என்ன சார்? ஆக்சிடென்ட்டுமா? கடவுளே, எப்படி இருக்கார்? மத்தியானம் கொஞ்சம் நினைவு இருந்தது. அப்போ நான் தான் கிட்ட இருந்தேன். நான் பஸ்ல அவரோட பிரயாணம் பண்ணவன். எனக்கு லேசான அடிதான், அவருக்குத்தான் காயம் பலம். நினைவு வந்தப்போ 2 அட்ரஸ் கொடுத்து தந்தி கொடுக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் மயக்கம் ஆயிட்டாரு. உடனடியாக ஏதோ ஆப்ரேஷன் செய்யணும்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க.
அவர் பின்னால் அவர்கள் கண்ணீரோடு ஓடினார்கள். நீங்க தான் அவர் மனைவி மகளா? ஒவ்வொரு நர்ஸாக கேட்டார்கள். அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் வந்து சொல்லுவார். அப்படி உட்காருங்கம்மா. அரை மணி நேரம் கழித்து ஒரு டாக்டர் நிதானமாக வந்தார். அனு அவர் அருகில் வேகமாய் சென்றாள். டாக்டர், எங்க அப்பா. சாரிம்மா, எங்களால் ஆனது எல்லாம் செய்துட்டோம். அடி ரொம்ப பலம், வயிற்றுல பலமான அடி, லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். காலையில ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச பிறகு பாடியை வாங்கிட்டு போங்க. அம்மா பெரும் குரல் எடுத்து அழ, அனுசூயா முகத்தை பொத்தியபடி சரிந்து உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். யாரை தேற்றுவது என்று புரியாமல் மனோஜ் துக்கத்தோடு அவர்களை அழ விட்டுவிட்டு சற்று தள்ளி சென்று நின்றான். ஆஸ்பத்திரி ஊழியர்களுக்கு மரணம் என்பது சர்வ சகஜம். எந்த மரணமும் பாதிப்பதில்லை. மரணத்திற்கு சந்தோஷப்படும் ஒரு கூட்டமும் அங்கிருந்தது. யாரோ ஒருவன் மனோஜிடம் வந்தான். செத்துட்டாங்களா? உங்க அப்பாவா? இல்ல, அவங்க அப்பா. நான் தெரிஞ்சவன், கூட வந்திருக்கேன். பாடி வாங்குறது ரொம்பவும் கஷ்டமாச்சே. ஏன்? சரிதா, அங்கங்க காசு கொடுக்கணும்னா 2000 ஆகும். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும். பாடியை வீட்டுக்கு கொண்டாந்து சேர்க்கறது என் பொறுப்பு. நீ செத்தாலும் இதே ரேட் தானா? மனோஜ் முகம் சிவக்க கேட்க அவன் முறைத்து விட்டு போனான். நீ எப்படி பணத்தை வாங்குற பாக்குற என்று கருவியபடி போனான். மனோஜ் என்ன செய்யலாம் என்று யோசித்தான். நிச்சயம் லஞ்சம் மட்டும் கொடுக்க கூடாது என்று தீர்மானித்தான். மறுநாள் ஆள் ஆளுக்கு அலைக்கடித்தார்கள். பணம் கொடுக்க மறுத்ததால் எல்லாமே மந்த கதியில் இயங்கியது. அனுவுக்கும் அவள் அம்மாவுக்கும் ஹோட்டலில் இருந்து இட்லி வாங்கி வந்து கொடுத்தான். அவன் எவ்வளவு வற்புறுத்தியும் அவர்கள் சாப்பிட மறுத்தார்கள். கொஞ்ச நேர அழுகைக்கு பிறகு அனு சற்று சுதாரித்து கொண்டாள். பாடி வாங்க அவன் படும் அவதியை பார்த்தவள், நியாயமா கேட்டா இவங்க கொடுக்க மாட்டாங்க மனோஜ். இந்த மாதிரி அநியாயங்களை அம்பலத்துக்கு கொண்டு வர ஒரு பத்திரிகைக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட விஷயத்தை சொல்லி உதவி கேட்டா என்ன என்றது. மனோஜ் அதை ஆமோதித்தான். ஆஸ்பத்திரிக்கு வெளியில் வந்து ஒரு எஸ்டிடி பூத்தில் இருந்து அந்த பத்திரிகை அலுவலகத்திற்கு ஃபோன் போட்ட நேரம் நல்ல நேரம். அதன் சப் எடிட்டரே பேசினார். அவன் தன்னை ஒரு தீவிர வாசகன் என்று அறிமுகப்படுத்தி கொண்ட பின் விஷயத்தை சொல்லி அவருடைய உதவியை கேட்டான். எங்க செங்கல்பட்டு ரிப்போர்ட்டர் விலாசம் தரேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அவர் உங்களுக்கு உதவுவார். நீங்க கவலைப்படாம போங்க சார். மறுமுனை நம்பிக்கை அளித்தது. சொன்னபடியே அவர் சொன்ன அந்த நிருபர் வந்தார். பேனாவின் வலிமை எத்தகையது என்று நிரூபித்தார். சல்லி காசு கை மாறாமல் பாடி ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது. ஆம்புலன்ஸுக்கு மட்டும்தான் பணம் கட்டினார்கள். மனோஜ் அந்த நிருபரின் கையை பிடித்து கொண்டு மனமார்ந்த நன்றி சொன்னான். சார், ஒரு நிமிஷம். ஊழியர் ஒருவர் வேகமாக வந்தார். நிருபரையும் மனோஜையும் தனியே அழைத்து சென்றார். ஏன் சார், இவங்க தான் அவர் மனைவியும் மகளுமா? திடீர்னு என்ன கேள்வி இது புறப்படுற நேரத்துல? செத்து போனவருக்கு பையன் இருக்காரா? இல்லையே, இவங்க ஒரு பொண்ணுதான். அப்படி தெரியலையே. அவர் பையன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்து பாடியை கேட்கிறாரே. மனோஜ் திகைப்போடு அனசூயாவை திரும்பி பார்த்தான். என்ன பிரச்சனை மனோஜ்? அனு அருகில் வந்து கேட்டாள். உங்களுக்கு பிரதர் யாராவது இருக்காரா? ஒரே ஒரு பிரதர் உண்டு. ஆனா ஹீ இஸ் மென்டலி ரிட்டர்டு. என் கூட வாங்க கொஞ்சம். என்ன விஷயம்? அங்க ஒருத்தர் வந்திருக்கார். அவரை உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லுங்க. அவர் பின்னால் அவர்கள் போனார்கள். இவர் தெரியுமா உங்களுக்கு என்று அவர் காட்டிய ஆளை பார்த்ததும் அனுசுயாவின் முகம் அதிர்ந்தது. அசப்பில் சின்ன வயது அப்பாவை போல் இருந்தவனுக்கு அவளை விட ஒரு வயது கூடுதலாக இருக்கும். நான் அவரோட பையன் என்று அவன் சொல்ல அனுசுயாவுக்கு தலை சுற்றியது. என்னப்பா சொல்ற? அவருக்கு இவங்க ஒரே பெண்ணாமே? ஊழியர் சொல்ல அனுசுயாவை விட பலமாய் அதிர்ந்தான் அவன். அனுசுயாவை வெறித்து பார்த்தான். ஒருவரை ஒருவர் அவர்கள் இருவரும் இடி விழுந்தாற் போல பார்த்து கொள்ள மனோஜ் என்ன செய்வதென்று புரியாமல் தடுமாறினான். நான் நம்ப மாட்டேன். அனு மெல்ல முனகியபடி தள்ளி வந்தாள். அவசரப்படாத அனு, நான் விசாரிக்கிறேன். மனோஜ் அந்த பையனை தனியே அழைத்து சென்றான். நீ இவர் பையன்றது நிஜமாப்பா? இந்த விஷயத்துல யாராவது பொய் சொல்வாங்களா? இதே கேள்விய நான் அவங்க கிட்ட கேட்டா? ப்ளீஸ், இதுல ஒரு சிக்கல். யார் மேல ஒரு தப்பு, எது பொய் எது நிஜம்னு எதுவும் புரியல. புரியற வரைக்கும் 2 பேரும் அவசரப்படாம இருக்கிறது தான் நல்லது. நேத்துல இருந்து நாங்க இங்க பழி கிடக்கோம். இங்க பாருங்க. அவன் தன் பாக்கெட்டில் இருந்த தந்தியை எடுத்து காட்டினான். அப்பா சீரியஸ், உடனே வரவும்னு கொடுத்துருக்கு. தந்தி வரும்போது நான் ஊர்ல இல்லை. ஒரு வேலை விஷயமா போயிருந்தேன். அம்மா தனியா தவிச்சிருக்காங்க.
அவங்க உங்களோட வந்திருக்காங்களா? இல்ல. அவங்கள கூட்டிட்டு வர கையில காசு இல்ல. வர நிலையிலயும் அவங்க இல்ல. பக்கத்து வீட்ல பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன். நான் தான் அவர் பிள்ளைன்னு எங்க வேணா வந்து நிரூபிக்க நான் தயார். உங்க பேர்? சிவா. மிஸ்டர் சிவா, ஒண்ணு மட்டும் புரியுது. எனக்கு உங்க அப்பா ரொம்ப அழகா இதுநாள் வரை உங்க எல்லாரையும் ஏமாத்தி இருக்கார். அவர் மரணம் இப்போ இப்படி ஒரு பிரச்சனையை உங்க 2 குடும்பத்துக்கும் கொடுத்திருக்கு. ஆத்திரப்படுறதுனாலயோ, அழறதுனாலயோ இந்த குழப்பம் தீர்ந்துடாது. நீங்க 2 பேரும் உண்மை நிலையை புரிஞ்சுகிட்டு, ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்துதான் ஆகணும். என்ன முடிவுக்கு வர சொல்றீங்க? என்ன சார் விளையாடுறீங்களா? நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க அப்பாவோட பாடிய என்கிட்ட ஒப்படைக்க நீங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும். ப்ளீஸ் மிஸ்டர் சிவா, அந்த பொண்ண பத்தி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்கள மாதிரி தான் அவங்களும் அவரோட மகள் உங்களுக்கு எவ்வளோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கோ, அதே அதிர்ச்சி தான் அவங்களுக்கும். பதட்டப்படுறதுனால ஒரு பயனும் இருக்காது. பாடியை வாங்க நாங்க ரொம்ப சிரமப்பட்டிருக்கோம். கொண்டு போற நேரத்துல இது ஒரு புது பிரச்சனை. வேணும்னா நீங்க போய் உங்க அம்மாவ கூட்டிட்டு இவங்க வீட்டுக்கு வாங்க. முதல்ல காரியம் நடக்கட்டும். அதுக்கப்புறம் மத்த விஷயங்களை பேசி தீர்த்துக்கோங்க. முடியாது. எந்த காரணத்தை கொண்டும் நான் விட்டு கொடுக்க முடியாது. இது ஒண்ணும் சாதாரண சாக்லேட் சமாச்சாரம் இல்ல. இந்தா நீயே சாப்பிடுன்னு தூக்கி கொடுக்க. சட்டப்படி நான் தான் அவருக்கு ஒரே பிள்ளை. இந்த உண்மையை எந்த கோர்ட்ல வேணும்னாலும் ஆதாரத்தோட நிரூபிக்க நான் தயார். நானும் தயார்னு அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க மனோஜ். பின்னால் முகம் சிவக்க நின்றிருந்தாள் அனுசூயா. என்ன அனு நீ? இது சண்டை போடுற நேரமா? இது விட்டு கொடுக்கிற நேரமும் இல்ல. லூக் அனு, நான் ஒரு 3வது ஆள்தான். இருந்தாலும் இந்த விஷயத்துல நீயும் சரி அந்த பையனும் சரி ஒரே நிலையில தான் இருக்கீங்க. இது உங்க அப்பா பண்ணின தப்பு. கத்தி மேல நடந்துக்கிறாரு மனுஷன். அதனால ஆத்திரப்படுறதுனால உங்க அப்பா மேல் படுங்க. நீங்க ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. அவரோட காரியம் எல்லாம் நல்லபடியா ஆகணும்னா யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் ஆகணும். என்னால முடியாது. என்னாலையும் முடியாது. அனு, இங்க வா. மனோஜ் அவளை இழுத்து கொண்டு போனான். இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா பிணம் நாறிடும். ஏற்கனவே ஆக்சிடென்ட் ஆன பாடி வேற. ரொம்ப நேரம் தாங்காது. நான் என்ன செய்யட்டும் மனோஜ்? அம்மாக்கு என்ன பதில் சொல்வேன்? எது எப்படி இருந்தாலும் முதல்ல வந்தது நான் தான். கையெழுத்து போட்ட மாடியை என்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அவன் என்ன வேணா செய்துக்கட்டும். நாம போலாம் வாங்க. வேணும்னா அவன் போலீஸுக்கு போகட்டும். அதுக்குள்ள இங்க எல்லாம் முடிஞ்சிடும். மனோஜ் அவளிடம் வந்தான். ஓகே சிவா, நாங்க முறைப்படி சைன் பண்ணி பாடியை வாங்கி ஆம்புலன்ஸ்ல ஏத்தியாச்சு. நாங்க போறோம். உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கங்க. இல்ல பிரச்சனை வேணாம்னா இந்த அட்ரஸ்க்கு வாங்க. அப்பா காரியத்தை நல்லபடி நடத்துங்க. அவன் ஸ்தம்பித்து நிற்கையில் மனோஜ் அனுவை அழைத்து கொண்டு கிளம்பினான். அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா மனோஜ்? மாட்டான். எப்படி சொல்றீங்க? அவன்கிட்ட காசு இல்ல அனு. கையில வேலையும் இல்ல. அனு திகைப்போடு அவனை பார்த்தாள். அம்மா அழுது அழுது அரை மயக்கத்தில் இருந்ததால் அவளுக்கு இந்த பேச்சு புரியவில்லை. அவன் இங்க வருவான்னு மட்டும் நம்புறேன். அப்படி வந்தா நீ எதுவும் சொல்லாத. உனக்கு என்ன உரிமை உண்டோ அது அவனுக்கும் உண்டுங்கிறதை மறந்துடாத. அனு உதட்டை கடித்து கொண்டு அப்பாவை பார்த்தாள். முழு பணமும் வீட்டில் கொடுக்காததற்கு இந்த இரட்டை குடித்தனம்தான் காரணமா? அப்பா, எப்படி எப்படி மனசு வந்தது? எப்போது? இவ்வளவு பெரிய பிள்ளை என்றால் இத்தனை வருஷமாகவா நீ 2 பெண்களை ஏமாற்றி வந்திருக்கிறாய்? நீ நல்லவனா கெட்டவனா? உன் காரியம் சரியா தவறா? எந்த சூழ்நிலையில் இப்படி செய்தாய்? அல்லது எது உன்னை இதற்கு நிர்பந்தித்தது? இதனால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறதென்று உனக்கு தெரியுமா? அம்மாவால் இந்த இடியை எப்படி தாங்க முடியப் போகிறது? அனு அம்மாவை கவலையோடு பார்த்தாள். இந்த செலவுக்கெல்லாம் பணம் இருக்கா அனு? மனோஜ் கேட்க திரும்பி அவனை பார்த்தாள். சோ, அப்பா கொடுத்தா தான் பணம் என்றபடி அவனை பார்த்தாள். என்ன செய்ய போற? அனு ஆகாசத்தை பார்த்தாள். என்ன செய்ய போகிற என்று அதை நோக்கி மௌனமாக கேட்டாள். என் ஃப்ரெண்டு அனு, என்கிட்ட இப்போ 100 ரூபாய். நீ என் ஃப்ரெண்டு அனு, என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்கு. எப்படியாவது உனக்கு பணம் ஏற்பாடு பண்ணி தரேன், கவலைப்படாத. அவனை திரும்பி பார்த்தாள். ஆச்சரியமா இருக்கு மனோஜ். உங்க பேரை தவிர எனக்கு வேற எதுவுமே உங்களை பத்தி தெரியாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன செய்யறீங்க, எதுவுமே தெரியாது. எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு சம்பவம். அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா அப்பாவோட இன்னொரு வாழ்க்கை. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க மட்டும் கூட வந்திருக்காட்டி ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஜாலியா அரட்டை அடிச்சுட்டு போகலாம்ங்கிற நோக்கம் இல்லாம, என் கஷ்டத்துல மயம் இல்லாம என் கூட நிக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டை
எனக்கு அடையாளம் காட்டினதுக்கு நான் அந்த ஆகாச தூதனுக்கு நன்றி சொல்லணும். அதை பத்தி எல்லாம் இப்ப என்ன? நாம நிறைய பேசத்தான் போறோம். ஆமா, உங்க அப்பா ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்தாச்சா? இனிமேதான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா மனோஜ்? என்ன? அந்த பையனுக்கு எங்க அப்பா ஜாடை இருந்தது. நான் உங்க அப்பாவையே இப்பதான் பார்க்குறானோ, அப்பாக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கோன்னு நான் பலமுறை சந்தேகப்பட்டிருக்கேன். ஆனா இவ்ளோ சீக்கிரம் இவர் சாயம் வெளுக்கும்னு நினைக்கல. இந்த நிமிஷம் அப்பாக்காக என்னால அழக்கூட முடியல மனோஜ். அம்மாக்கு மட்டுமல்ல, அவர் எனக்கும் துரோகம் செய்துட்டார். உனக்கு ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. இறந்த காலத்தை பத்தி நினைக்கிறதுக்கும் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறதும் என்ன பொறுத்தவரை வேஸ்ட். இந்த நிமிஷம் ஏதாவது, அதாவது நிகழ்காலத்துல நாம என்ன செய்யறோமோ அதை ஒழுங்கா செய்தா போதும். நிகழ்காலம்தான் ஒரு நல்ல இறந்த காலமா மாறும். எதிர்காலங்கள் எல்லாமே நல்ல நிகழ்காலமா நம்மை கடந்து போறது நம்ம கையில தான் இருக்கு. இதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என் பாலிசி தான். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால இதை உனக்கும் சொல்றேன். அனுசுயா அவன் சொன்னதை மனசில் வாங்கிக் கொண்டாலும் எதுவும் பேசவில்லை. வீட்டு முன்னால் ஒரு கூட்டமே அவர்களுக்காக காத்திருந்தது. அப்பாவின் அலுவலகமே அங்கு திரண்டிருந்தது. எப்படியோ தகவல் தெரிந்திருந்தது. அந்திம செலவுக்காக அப்பாவுக்கு சேர வேண்டிய பணத்தில் இருந்தே 2000 ரூபாய் முன் பணமாக கொண்டு வந்து அனுவிடம் கொடுத்தனர். ஆளுக்கு ஒரு திசையில் சென்று ஆக வேண்டிய காரியங்களை பார்த்தனர். அந்த பையன் ஏதாவது பிரச்சனை செய்வானோ என்று அனு பயந்தபடி எதுவும் நடக்கவில்லை. அந்த பையன் வரவே இல்லை. மனநலம் குன்றிய பையன் பிறர் உதவியோடு கொள்ளி போட அப்பாவின் எரியூட்டு எந்தவித இடைஞ்சலும் இன்றி நடந்தது. வந்திருந்த உறவுகள் ஒவ்வொன்றாய் புறப்பட்டு சென்ற பின் அம்மாவையும் பாட்டியையும் வற்புறுத்தி சாப்பிட வைத்தாள். உடலும் மனமும் துவண்டு அவர்கள் கண்ணீரோடு தூங்கி போக அனு பால்கனிக்கு வந்து 2 ஆகாசத்தை வெறித்தபடி நின்றாள். கீழே ஆட்டோ ஒன்று வந்து நிற்க அந்த பையனும் கூடவே அம்மாவை போல ஒரு பெண்மணியும் இறங்க அனு திடுக்கிட்டாள். அவர்கள் எங்கே மேலே வந்துவிடப் போகிறார்களோ என்று பதறிப்போய் வேகமாக கீழே இறங்கி வந்தாள். அதே நேரம் ஆட்டோ சத்தம் கேட்டு ஜன்னல் வழியே எதிர் வீட்டில் இறங்கியவர்களை பார்த்த மனோஜும் அவசரமாக கீழே இறங்கி வந்தான். நீங்க செய்தது துரோகம். அவன் அனுவை பார்த்து சற்று கோபத்தோடு சொன்னான். எங்க அப்பா சொல்லாதவரை நான் இதை நம்ப மாட்டேன். தயவு செய்து நீங்க போகலாம். ஒரு நிமிஷம் அமைதியா இரு அனு. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம நான் வரதுக்குள்ள நீங்க அப்பாவை எரிச்சது தப்பு. இதே மாதிரி நான் செய்திருந்தா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? வேற யாராவதா இருந்தா உங்க மேல கேஸே போட்டிருப்பான். ஆனா நான் ஒரு அன்னாடங்காய்ச்சி பஸ்ஸுக்கே காசு இல்லாம கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சட்டப்படி உங்களை என்னால எதுவும் செய்ய முடியாது. ஆனா எங்க அம்மா விடுற கண்ணீருக்கு நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் உங்களை வர வேணாம்னு சொல்லலையே. நீங்க வர வரை பாடியை வச்சிருக்க முடியுமா? அதுக்காக லுக் மிஸ்டர், இப்பவும் நீங்க சொல்றத நான் நம்ப தயாரா இல்ல. ஏதோ ஒரு நோக்கத்தோட நீங்க எங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குறீங்க. இனிமே எதுவானாலும் கோர்ட்டுக்கு போங்க. பெரிய முனிவர் மாதிரி இங்க வந்து சாபம் கொடுக்க வேண்டாம். பதிலுக்கு சாபம் கொடுக்க எங்களுக்கும் தெரியும். அவன் அவளை வெறித்து பார்த்தான். உனக்கு இவ்வளோ திமிர் இருந்தா உங்க அப்பா ரத்தம் தானே ஏன் உடம்புலையும் ஓடுது? பாத்துக்கிறேன். உனக்கு 4 பேர்னா எனக்கும் 4 பேர். அப்பா பணத்தை எல்லாம் நீ எப்படி வாங்குறேன்னு பார்த்துடுறேன். எங்க அப்பா எனக்கு செய்த துரோகத்துக்கு நான் பழி தீர்க்காம விட மாட்டேன். நிரூபிக்கிறேன். நான் தான் சட்டப்படி அவருக்கு வாரிசுன்னு நிரூபிச்சு உன்னை நடுத்தெருவுக்கு கொண்டு வரல. என் பேரு சிவா இல்ல. அவன் அதே ஆட்டோவிலேயே திரும்பி போக அனுசூயா திகைப்போடு அவன் போவதையே பார்த்தாள். உனக்கு கொஞ்சம் படபடப்பு அதிகம்தான் அனு. நான் என்ன பண்ணட்டும் மனோஜ்? அப்பா செய்திருக்கிற காரியத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. அவனை பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்கிறது. படபடன்னு வந்துடுறது. அப்பா மேல ஆத்திரப்பட வேண்டியதை எல்லாம் அவங்கிட்ட காட்டுறேன். தப்புன்னு நல்லா தெரியுது. ஆனா கண்ட்ரோல் பண்ண முடியல. இது ஒரு சென்சிட்டிவான விஷயம் அனு. உன்னை போலவே அவனும் நிரபராதி. நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிக்கிறதை விட இந்த நிமிஷம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கலாம்னு யோசி. எனக்கு என்னமோ அந்த பையனை பார்த்தா தப்பானவனா தெரியல. உன்னை விட அவன் இன்னும் அதிகமா காயப்பட்டிருக்கா மாதிரி தான் தெரியுது. உங்க அம்மா அவங்க அம்மா இந்த 2 பேர்ல யார் சட்டப்படியான மனைவின்னு தெரிஞ்சாதான் இனிமே என்ன செய்யறதுன்னு யோசிக்க முடியும். அம்மாவோட கல்யாண ஆல்பம், ரேஷன் கார்டு எல்லாமே இருக்கு தவிர அப்பா பிஎஃப் நாமினேஷன்ல எங்க பேரைத்தானே எழுதியிருப்பார்.
நிச்சயமா தெரியுமா? இத்தனை நாள் நம்பிட்டு இருந்த. இப்பதான் எதுவுமே நிச்சயம் இல்லையே. போய் கேட்டாதான் அதுல என்ன கோல்மால் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அனு கவலையோடு சொன்னாள். சரி நீ போ அனு, நாளைக்கு பேசிப்போம். மனோஜ் அவளை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்பா கதவருகிலேயே நின்றிருந்தார். அவரை தாண்டி உள்ளே சென்றான் அவன். அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்னடா உனக்கு? அவளுக்காக இந்த ஓட்டம் ஓடுற? வாய் திறந்து பேச. அவ என்ன நமக்கு உறவா? இல்லை உனக்கு முறை பெண்ணா? ரெண்டும் இல்லை. அவன் என் சிநேகிதி. சிநேகம்னா லவ் பண்ணுறியா அவளை? இல்லை. அப்புறம் என்னடா அவளோட பேச்சு? சொந்தமாக 4 காசு கையில் இல்லாதவனுக்கு எல்லாம் எதுக்குடா பொம்பளை சிநேகம்? மனோஜ் அப்பாவை பதில் சொல்லாது பார்த்தான். பிறகு அமைதியாய் அவரை தாண்டி சென்று தன் அறையில் நுழைந்து கதவை படார் என்று சாத்தினான். ஏண்டா மனோஜ், எதுக்குடா அப்பா கிட்ட இப்படி பேச்சு வாங்குற? தோளுக்கு வளர்ந்த பிள்ளையை அவர் இப்படி திட்டுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? தெரியாமத்தான் கேட்குறேன். திடீர்னு எப்படி அந்த பொண்ணோட சிநேகமாச்சு? அதுவும் அவங்களோட துணைக்கு போற அளவுக்கு. மனோஜ் அம்மாவை விழி சிவக்க பார்த்தான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட நீ பேசல, அப்பா பேசல. கீழ் வீட்டு மாமிக்கு நீ காஃபி பொடியும் சர்க்கரையும் கடனா கொடுக்கல. மேல் வீட்டு தாத்தா செத்து போனப்போ அப்பா போய் அவங்களுக்கு உதவல. அது மாதிரி தான் இதுவும். இதுக்கு மேல இதுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. எனக்கு ஒரு டேஷும் இல்லை. ஆத்திரப்படாதடா. அப்பா சொல்றதுல இருக்கிற நியாயத்தை யோசிச்சு பார். என்ன நியாயம்? மண்ணாங்கட்டி நியாயம்? அது இல்லடா. வேலை வெட்டி எதுவும் இல்லாததால தான் நீ இப்படி பொண்ணுங்க சிநேகம் வச்சிருக்கியோன்னு மற்றவங்க பேசிட போறாங்களோன்னு அவர் கவலைப்படுறார். அதுல என்னடா தப்பு? பொண்ணுங்கன்னு பன்மை ஆயிடுச்சா? சரிதான். மனோஜ் சிரித்தான். வேலை வெட்டி இருந்துட்டா நான் என்ன தப்பு வேணா செய்யலாம் இல்ல? சிகரெட் பிடிக்கலாம், தண்ணி அடிக்கலாம், சைட் அடிக்கலாம், வேலைக்கு ஒரு பொண்ணோட சுத்தலாம். இன்னும் என்ன தப்பு செய்தாலும் ரசிச்சு பார்க்க நீங்க தயார், அப்படித்தானே? அம்மா எச்சில் விழுங்கினாள். பிள்ளையோடு பேசும் சக்தி அவளுக்கு இல்லை. இங்க பாருமா, உன் புருஷன்கிட்ட சொல்லி வை. பிள்ளை மேல நம்பிக்கை வேணும்னு சொல்லு. இப்போதைக்கு எனக்கு ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, புத்திசாலி பொண்ணு. எனக்கும் அவளுக்கும் நடுவுல எந்த அபத்தமான நோக்கமும் கிடையாது. நீங்களா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு அலைய வேண்டாம்னு சொல்லு. வேலை தேடிட்டு தான் இருக்க, கிடைச்சிடுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லு. அவர் சிபாரிசில் ஆபீசர் உத்தியோகம் பார்க்கறத விட எந்த சிபாரிசும் இல்லாம மூட்டை தூக்கியாவது சம்பாதிக்கத்தான் நான் விரும்புறேன்னு சொல்லு. படிப்பு முடிக்கிறதுக்கு முந்தையே கூப்பிட்டு வேலை கொடுத்ததெல்லாம் அந்த காலம். இப்ப அப்படி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான்னு சொல்லு. படிப்பு முடிஞ்சு வேலை கிடைக்கிற வரை உள்ள அந்த இடைப்பட்ட காலத்துல தான் ஒரு பிள்ளைக்கு பெத்தவங்களோட மாரல் சப்போர்ட் வேணும்னு சொல்லு. அப்படி மாரல் சப்போர்ட் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, இப்படி குத்தி குதற வேண்டாம்னு சொல்லு. மனோஜ் நிறுத்தினான். அந்த பேச்சில் அம்மா வியர்த்து போயிருந்தாள். புருஷனுக்கு பயப்படுவதா, பிள்ளைக்காக வருத்தப்படுவதா என்று புரியாமல் தடுமாறினாள். மனோஜ் பேண்ட்டும் ஷர்ட்டும் மாற்றிக்கொண்டு வெளியில் கிளம்பினான். சாப்பிடலையா? அதான் இன்னும் ஒரு வாரத்துக்கு பசிக்காத அளவுக்கு போட்டுட்டீங்களே. அதுலேயே மனசு வயிறு எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்படி என்னடா நாங்க? போருமா, பேச்ச வளர்த்த வேண்டாம். நான் டிகிரி முடிச்சு 6 மாசம்தான் ஆறது. சைடில் கம்ப்யூட்டர் படிக்கிறேனேன். யார்கிட்ட பணம் இருக்குன்னார் அப்பா. ஒரு வேலை கிடைக்க அந்த காலத்துக்கு தேவையான தகுதிகள் வேற, இந்த காலத்துக்கு தேவையான தகுதிகள் வேற. அந்த தகுதிகள் எல்லாம் எனக்கு ஏற்படுத்தி தராம வேலை மட்டும் கிடைக்கலையேன்னு குத்தி காட்டினா எப்படி? ஒரு வெத்தலை பாக்கு கடையில கூட கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ற காலம் இது. நான் வாங்கி இருக்கிற பிகாம் பட்டத்துக்கு அந்த பொட்டி கடைக்காரன் கூட வேலை தர யோசிப்பான். எம்ப்ளாய்மெண்ட் கியூல எனக்கு இருக்கிற தகுதி குறைச்சல்னாலே ஏதோ ஒரு கோடியில நின்றுகிட்டு இருக்கேன். வேலைக்காக கியூல நிக்கிறதை விட அங்க நிக்கிறவங்களுக்கு பட்டாணி சுண்டல் வித்து பிழைச்சுக்கிறது பெட்டர்ங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் நான். இனி பழசை பத்தி பேச போறதில்ல. எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நிகழ்காலத்தை வீணடிக்கவும் போறதில்ல. நான் என்ன செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பார்க்க சொல்லு உன் புருஷனை. மனோஜ் வெளியேறி விட்டான். ஏற்கனவே முட்பாதையில் தத்தி தடுமாறி நடந்து கொண்டிருந்த குடும்பம் அப்பாவின் மரணத்திற்கு பிறகு இருட்டும் சேர்ந்து கொள்ள இன்னும் தடுமாறியது. இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி பூதாகாரமாய் எழுந்தது. அப்பாவோட வேலை உனக்கு கிடைக்குமே, உடனே அதுக்கான முயற்சியை எடுத்துடு. இப்பவே போட்டு வச்சாதான் உண்டு. சீனியாரிட்டி படி கிடைக்கிறப்போ கிடைக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தா உடனே கூட கிடைக்கும். தெரிந்தவர்கள் சொல்ல அப்பாவின் அலுவலகத்திற்கு போய் அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்துவிட்டு வந்தாள். அப்பாவின் பிஎஃப், பென்ஷன், கிராஜுவிட்டி இவற்றுக்கும் எழுதி கொடுத்து விட்டு வந்தாள். அப்பாவின் பீரோவை
குடைந்தபோது அவரது வங்கி பாஸ்புக், இன்சூரன்ஸ் பாலிசி போன்றவை கிடைத்தன. டெத் சர்டிபிகேட் வாங்கி வைத்திருந்தது. அதையும் மனோஜ் தான் வாங்கி தந்து உதவினான். வங்கி கணக்கை அம்மா பெயரில் மாற்றுவது தொடர்பாகவும் இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவும் மனோஜின் உதவியை கேட்டாள். மறுநாள் வங்கிக்கும் எல்ஐசிக்கும் போய் வரலாம் என்று அவன் சொல்ல மறுநாள் காலையிலேயே கிளம்பி விட்டார்கள். உங்களை பத்தி சொல்லவே இல்லையே மனோஜ், போகும் வழியில் கேட்டாள். சொல்லும்படியா எதுவும் இல்லை, ஒரு பிகாம் பட்டத்தை தவிர. படிப்பு சரி, மற்ற இன்ட்ரெஸ்ட் அது நிறைய உண்டு. தாடி வளர்த்துக்க ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, நான் உங்க தாடியை பத்தியா கேட்டேன். நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டுங்க அனு, ஒரு லிஸ்டே சொல்லலாம். திடீர்னு என்ன மரியாதை? நீங்க கொடுத்தா பதிலுக்கு நான் கொடுக்க வேண்டாமா? அதான் நீங்க விட்டா நானும் விட்டுடுறேன். ஓகே, சொல்லுப்பா, உனக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டு? கிரிக்கெட்னா வெறியே உண்டு. அதான் பார்க்கறேனே. என் கூட ஸ்கூல் மேட்ச்ல விளையாடின ஃப்ரெண்ட் இப்போ ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு இருக்கான். நான் எங்க அப்பா புண்ணியத்துல நடு தெருவில் ஆடிட்டு இருக்கேன். கிரிக்கெட் என்ன கிரிக்கெட், பெரிய சச்சின்னு நினைப்பா? படிச்சு உருப்படுற வழியை பார். இது எங்க அப்பா எனக்கு பண்ண முதல் ஆசீர்வாதம். அப்புறம் கவிதை பிடிக்கும், கதை பிடிக்கும். என் கதையில கம்யூனிசம் தான் அதிகமா இருக்கும். என் ஆவேசங்கள் தான் வார்த்தையா இருக்கும். எனக்கு பாஸ்டும் ஃபியூச்சரும் பிடிக்காது. நான் நிகழ்காலத்தை ரசிப்பவன். இந்த நிமிஷம் அணுவோட பேசும்போது நாளைக்கு அணுவோட பேசுவோமோ மாட்டோமான்னு கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு அணுவுக்கு என்ன செய்யணுமோ செய், என்ன பேசணுமோ பேசு. இதுதான் நம்ம பாலிசி. எங்க அப்பாவுக்கு இந்த பாலிசி பிடிக்கலை. அவர் என்னை பத்தி நிறைய கற்பனை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் குழந்தையா இருந்தப்போ என்ன ஒரு பெரிய கலெக்டராவோ இல்லை வேற ஏதாவதாவோ நினைச்சு கனவு கண்டிருப்பார். என் எதிர்காலத்தை பத்தி நினைச்சுக்கிட்டே அந்த நிகழ்காலத்துல எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்யாம கோட்டை விட்டுட்டார். எனக்கு படிப்பு சொல்லி தரணும்னு தோணல. என் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை பாராட்டி ஊக்குவிக்கணும்னு தோணல. வேலை கிடைக்க அடிஷ்னல் தகுதியா எனக்கு கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கணும்னு தோணல. அன்றைய நிகழ்காலங்களை எதிர்கால கனவுகள் மூடி மறைக்க இன்றைய நிகழ்காலம் நடுத்தெருவில் மட்டையால் பந்தடித்து கொண்டிருக்கிறது. மனோஜ் வெறுப்போடு வார்த்தைகளை உமிழ அனு அவனையே பார்த்தாள். மொத்தத்துல நாலாந்தர விதைகளை பயிர் செய்துட்டு முதல் தரமான தானியங்களை அறுவடை செய்ய நினைக்கிறவர். அப்படி நினைக்கிறது அவர் இல்ல மனோஜ், நம்ம வர்க்கமே அப்படித்தான். நடுத்தர வர்க்கம். நமக்கு கற்பனைகளும் கனவுகளும் அதிகம். அதுல நாமே மூழ்கி போற அளவுக்கு மிதப்போம். வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருந்தது. இப்ப இல்லையா? நம்பிக்கை வேற மாதிரியாக இருக்கு. எப்படி? ஆகாயம் சொல்லி கொடுத்த நம்பிக்கை. என்னை பார்த்ததும் கூடவா உனக்கு நம்பிக்கை வரல? எனக்கு கீழ் நீ வாழவா இடமில்லைன்னு கேட்குது. 2 வேளை உணவு, 2 செட் உடுப்பு, படுக்க 6 அடி இடம். இவ்வளோதான உன் தேவை? இதுக்காக போராட உன் உடம்புல வலுவில்லையா என்ன? வேலையை தேடி அலையாத. உன் காலுக்கடியில் கிடக்கிற வேலையை செய்யன்னு கட்டளை போடுது. இப்போ நான் 4-5 வேலை செய்கிறேன். காலையில் 7-8 +2 பசங்களுக்கு அக்கௌண்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் டியூஷன். 10 to 12 மணி வரை ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ப்ரூஃப் திருத்துறேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஏதாவது லைப்ரரியில் இலக்கிய பசிக்கு சாப்பாடு. 2 to 5 வரை ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் பார்ட் டைம் ப்ரூஃப் ரீடிங். 5 to 8 வரை மறுபடியும் டியூஷனில். இப்போ என்னோட மாத வருமானம் எவ்வளோ தெரியுமா? டோட்டலாக 4000. இது ஏன் இத்தனை நாள் தோணலைன்னும் கவலைப்படலை. இது இன்னும் எத்தனை நாள் தொடரும்னு கவலைப்படலை. இந்த நிமிஷம் நான் ஏதோ செய்துட்டு இருக்கேன்னு திருப்தியா இருக்க. செய்யற வேலையை ஆனந்தமா சின்சியரா செய்யற. என் நிகழ்காலம் ரொம்ப நேர்மையா போயிட்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு அப்பாவுக்கு கூட இன்னும் தெரியாது. உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன். அனு பிரமிப்போடு அவனை பார்த்தாள். வங்கியில் வேலை முடித்து எல்ஐசிக்கு போனார்கள். இவள் மனுவையும் அப்பாவின் இறப்பு சான்றிதழையும் வாங்கி கொண்ட அந்த அதிகாரி தன் அலமாரியின் மீது இருந்த ஒரு கோப்பை திறந்தார். இந்த டெத் கேஸ்ல சிவகுமார்னு ஒருத்தர் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருக்காரேம்மா, இவரோட பையன்னு சொல்லி. அனு அதிர்ச்சியோடு மனோஜை பார்த்தாள். சார், நான் தான் சட்டப்படி அவரோட வாரிசு. அவரும் அப்படித்தான் சொல்றாருமா. நீங்க என்ன செய்ய போறீங்க சார்? இது சிக்கலான கேஸ்மா, சட்டப்படி முடிவெடுக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இதை ஃபைசல் பண்ண மாட்டோம். 2 பேரும் கோர்ட்டுக்கு போறது தான் நல்லது. கோர்ட்டு கொடுக்குற தீர்ப்பு படிதான் நாங்க நடக்க முடியும். மனோஜ் அவளை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். இடி அங்கே மட்டும் விழவில்லை. அப்பாவின் வேலை அவளுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலும் விழுந்திருந்தது. சிவகுமார் அங்கேயும் விண்ணப்பம் கொடுத்திருந்தான். கோப்பு அங்கேயும் ஸ்தம்பித்து நின்றது. உடனே பணம் கிடைக்கும்னோ வேலை கிடைக்கும்னோ இனி நம்புறதுல பிரயோஜனம் இல்லை மனோஜ்.
அப்பா தப்பு பண்ணிட்டார்னு தெரிஞ்சு போச்சு. நீ சொல்றாப்ல அவர் ஏன் அப்படி பண்ணார்? எந்த சூழல்ல இப்படி செய்தார்? ஏன் 2 குடும்பங்களையும் இத்தனை காலம் ஏமாத்தினார்? அவர் செய்தது தப்பா சரியான்னு எதை பத்தியும் இனி யோசிக்கிறது வேஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த வேலை நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சு கவலைப்பட்டு இந்த நிமிஷங்களை வீணடிச்சுக்கிறது அதை விட தப்புன்னு தோணுது. ஸோ கேஸ் பாட்டுக்கு நடக்கட்டும். பணமும் வேலையும் கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். அதுவரை நானும் ஏதாவது வேலை செய்யணும் மனோஜ். காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுற நிலைமை இப்ப இல்ல. படிப்பை போஸ்டல்ல எப்ப வேணா தொடர்ந்து படிக்கலாம். இந்த நிமிஷம் நாங்க அரை வயிறு சாப்பிட ஏதாவது வழி பண்ணிக்கணும். ஐ நீட் யுவர் கைடன்ஸ். எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுப்பா. அல்லது நீயும் நானும் சேர்ந்து செய்யறாப்புல ஏதாவது வேலை கிடைக்குமா? சந்தோஷமா இருக்கு அனு. நீ இப்படி பேசுறதும் யோசிக்கிறதும். உனக்கு 4 டியூஷன் பிடிச்சு தரேன். இப்பெல்லாம் அதுக்குத்தான் கிராக்கி அதிகம். தவிர நான் போற பத்திரிகை ஆபீஸ்ல உனக்கும் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்கறேன். ஃப்ரீலான்ஸ் நிபரா கூட வேலை செய்யணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆர்வம் உண்டு. கேட்டு பார்ப்போம். நீ வீட்டுக்கு போ அனு. நான் இப்படியே போறேன். அவளை அனுப்பிவிட்டு அவன் எதிர் திசைக்கு வந்து பஸ் ஏறினான். போன காரியம் என்னாச்சு? உள்ளே நுழைந்ததுமே கேட்டாள் அம்மா. அம்மாவுக்கு இன்னும் அந்த அதிர்ச்சியான விஷயம் தெரியாது. புருஷன் அவளுக்கு இது நாள் வரை உயிரோடு நடமாடிக் கொண்டிருந்த தெய்வம் இப்போது படமாய் தொங்கிக் கொண்டிருக்கும் தெய்வம். செத்து போன பின் அவள் மனசில் இருந்து அப்பாவின் மரியாதையை குறைக்க வேண்டாம் என்று தோன்றியதால் ஆஸ்பத்திரி விவகாரத்தை அவளிடம் சொல்லவில்லை அவள். அப்பா அவள் மனசில் தெய்வமாகவே இருந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டாள். அதே நேரம் இந்த ரகசியத்தை கடைசி வரை காப்பாற்ற முடியுமா என்ற பயமும் ஏற்படாமல் இல்லை. வழக்கு போட பணம் வேண்டும். அப்படியே போட்டாலும் அது எவ்வளவு நாள் இழுக்கும், யார் பக்கம் தீர்ப்பாகும் என்று எதுவும் நிச்சயம் இல்லாத நிலையில் ஏன் வேலை கிடைக்கவில்லை என்று அம்மா பிடுங்க ஆரம்பித்து விட்டால் எப்படி சமாளிப்பது என்று மிக பெரிய பிரச்சனை. அதே நேரம் இந்த விஷயத்தை சொல்லி அந்த அதிர்ச்சியில் அம்மாவுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் நினைக்கவே நடுங்கியது. ஏண்டி, நான் கேட்டது காதுல விடலையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அம்மா மீண்டும் கேட்டாள். அரசாங்கம்னாலே அதுக்கு இன்னொரு பேரு ஆமைன்னு உனக்கு தெரியாதாம்மா? எல்லாமே மெதுவாத்தான் முடியும். வேலை எப்ப வேணா கிடைச்சிட்டு போகுது. அப்பாவோட பணம் எல்லாம் உடனே கிடைச்சிடுங்கிறாங்களே. அவங்க ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சு பணம் கிடைக்க 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் எப்படி குடும்பம் நடத்துறது? அப்பா இறந்தப்பவே மாச கடைசியில அறப்பட்டினி இருந்தோம். இனிமே என்ன செய்வோம்? நான் வேலைக்கு முயற்சி செய்ய போறேம்மா. உன் படிப்பு முதல்ல பசி தீரணும். பசி வந்தா படிப்பும் பறந்துடும். அம்மா அவளை வேதனையோடு பார்த்தாள். மனோஜ் வீட்டுக்கு வர இரவு 10 மணி ஆயிற்று. டிவி பார்த்து கொண்டிருந்த அப்பா திரும்பினார். அவரை தாண்டி அவன் செல்ல, நில்லுடா என்றார். உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஏன் அந்த பொண்ணை கூட்டிட்டு ஊரெல்லாம் சுத்துறையாம்? பார்க்கவங்கெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. என் மான மரியாதையெல்லாம் கூறு போட்டு கூவி கூவி வித்துடலாம்னு திட்டம் போட்டிருக்கையா? மனோஜ் அவருக்கு பதில் சொல்ல பிரியப்படாது நின்றான். அவன் சொன்னால்தான் அவர் புரிந்து கொண்டு விட போகிறாரா என்ன? அவன் மௌனம் அவரை இன்னும் ஆத்திரப்படுத்தியது. டிவியை அணைத்து ரிமோட்டை வைத்துவிட்டு எழுந்து வந்து அவன் எதிரில் நின்று விழி சிவக்க அவனை முறைத்து பார்த்தார். ஒன்று, அந்த பொண்ணோட சுத்துறதை நிறுத்து. இல்லை அவளைத்தான் கட்டிப்பேன்னா அதையாவது சொல்லி தொலை. இன்னும் மானம் போகிறதுக்கு முன்னால் நானே கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைக்கிறேன். உன்னை பெற்றதுக்கு என் கடை அதுதான்னா வேற என்ன செய்ய? சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இதை விட்டால் வேறுவித நட்பே இருக்க முடியாது என்று என்ன ஒரு அசட்டு தீர்மானம்! அதேபோல் கல்யாணம்தான் வாலிபத்தின் முற்றுப்புள்ளி என்பதையும் அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து படிப்பது பொருள் ஈட்டுவது எல்லாமே திருமணத்திற்காகவும் பரம்பரை சங்கிலி அறுந்து போய்விடாமல் அதை காப்பாற்றவும் என்றாகிவிட்டது. அழகு, படிப்பு, உத்தியோகம், அந்தஸ்து எல்லாமே கல்யாண சந்தையில் அத்தியாவசிய தகுதிகள் என்றாகிவிட்டது. தகுதிக்கும் தரத்துக்கும் ஏற்ப விலையை நிர்ணயித்து பட்டியல் போட்டு தொங்க விடாத குறைதான். மனிதன் தன்னை சுற்றி மிக சிறிய வட்டம் போட்டு கொள்ளவே விரும்புகிறான். அப்படி ஒரு சின்ன வட்டத்தில் தானும் சிக்க விரும்பவில்லை அவன். திருமணத்தை பற்றி அவன் என்றுமே நினைத்ததில்லை. அதே நேரம் திருமணம் தேவை அல்ல என்பதும் அவன் எண்ணம் அல்ல. மனிதர்கள் அதற்கு சில விதிகளும் தகுதிகளும் ஏற்படுத்தி வைத்திருப்பதைத்தான் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
எப்படி நிக்கிறான் பாரு, நான் சொல்றது காதுல விழுந்துச்சுல்ல? அப்பா உருமினார். எந்த அப்பாடா இப்படி சொல்வார்? உனக்கு பிடிச்ச பொண்ணையே கட்டி வைக்கிறேன்னு. நான் சொல்றேன்னா, அது நீ செய்த புண்ணியம்னு நினைச்சுக்க. நாளைக்கு அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. அவர் சொல்ல இன்னும் அதிகமாய் சிரிப்பு வந்தது. இது பெருந்தன்மையா, இல்லை தன் பெருமையை பறை சாற்றிக் கொள்ளும் தந்திரமா? மனோஜ் அப்பாவை பார்த்தான். நீங்க நினைக்கிறாப்ல எங்களுக்குள்ள எதுவும் இல்ல. வீணா நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு எங்கள கொச்சப்படுத்தாதீங்க. நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடி செருப்பால. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடுவுல என்னடா சிநேகம்? இந்த பார்றா, ஒழுங்கா சொல்றேன். இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையில்ல. ஒண்ணு கட்டிக்க, இல்ல விட்டு தொலை. அதுவும் முடியலைன்னா எங்க கண்ணு முன்னால இருந்து எங்கேயாவது தொலைஞ்சு காணாம போயிடு. இருக்கிற ஒரு பிள்ளையும் செத்துட்டான்னு பிண்டம் வச்சுடுறோம். மனோஜ் எரிச்சலும் ஏன் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் என்ற வேதனையுமாக மேற்கொண்டு எதுவும் பேசாமல் உள்ளே போனான். மறுநாள் அனுசூயாவை பத்திரிகை ஆபீஸுக்கு வர சொல்லி இருந்தான். நேரம் பார்த்து எடிட்டரிடம் அவளை பற்றி சொல்ல, கூட்டிட்டு வா பார்ப்போம் என்றிருந்தார் அவர். மறுநாள் மவுண்ட் ரோடில் அவளை சந்தித்து அழைத்து செல்லும் வழியில், நேத்து வீட்டில் ஒரே கலாட்டா அனு என்று சொல்லி சிரித்தான். ஏன், நான் உன்னை லவ் பண்றேனான்னு கேட்டார் அப்பா. அதெல்லாம் இல்லப்பா, அவ என் சிநேகிதி, நான் நம்ப மாட்டேன்னு ஒரே கத்தல். என் மானத்தை கூவி கூவி வைக்கிறையான்னு ஒரே சத்தம். போனா போவதுன்னு மானம் போறதுக்கு முந்தி உன்னை எனக்கு கட்டி வைக்கிறாராம். அனு திகைப்போடு அவனை பார்த்தாள். நீ என்னப்பா சொன்ன? சரி முட்ட. உத கிண்டல் தானே? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா நீ உதைப்ப, மாட்டேன்னா அவர் உதைப்பார். தேவையா எனக்கு? எந்த உதை பெட்டர் அனு, நீயே சொல்லேன். மனோஜ் விஷம சிரிப்போடு கேட்டான். என்னால உனக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை மனோஜ். இது இல்லாட்டி வேற பிரச்சனை. பிரச்சனைகளுக்கா பஞ்சம்? சரி சொல்லு அனு, காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஆனா இன்றைய உலகம்தான் காதலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்கு. அது இல்லாட்டா சினிமா இல்லை, கதை இல்லை, டிவி சீரியல் இல்லைன்னு வாழ்க்கையில வேற பிரச்சனையே இல்லைங்கிற மாதிரி காதலை சுத்தியே கதை ஓடும். விதவிதமான காதல்கள், காதலை போஸ்ட் மார்ட்டம் பண்ற படங்கள். மொத்தத்துல அலுத்து போச்சு மனோஜ். காதல் ரொம்ப லைட்டான விஷயமா போயிடுச்சு. அலர்ஜி தரக்கூடிய விஷயம் ஆயிடுச்சு. அதுவும் தமிழ் சினிமால பண்றது இருக்கே, அபத்தம். காதலுக்காக மணிக்கட்டை அறுத்துக்கிறது, பூச்சியை சாப்பிடுறது, தன்னை தானே ஹிம்சைகள் பண்ணிக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணாதான் காதலா? சாதாரணமா கேஷுவலா இருந்துண்டே தன் உறுதியான காதலை நிரூபிக்க முடியாதான்னு தோணும். அது வியாபாரத்துக்காக சேர்க்கிற மசாலா தனங்கள்லானோ? எதுக்கு மசாலா மனோஜ்? மசாலா சேர்க்காத வீடு படம் நல்லா ஓடலையா என்ன? ஜனங்க ரசிக்கலையா என்ன? ஜனங்களோட ரசனையை நாம உயரத்துக்கு கொண்டு வர வேண்டாமா? நேற்று நேஷ்னல்ல ஒரு மலையாள படம் பார்த்தேன். சூரிய காயத்ரின்னு ஒரு படம். பிரமிச்சு போயிட்டேன். பொதுவாக சினிமா பார்த்து அழற ஜாதி இல்லை நான். ஆனால் இந்த படம் பார்த்து ராத்திரியெல்லாம் அழுதுருக்க. அப்படி என்ன படம்? மனைவியை இழந்த ஒரு கணவன், 18 வயசுல ஒரு பிள்ளை அவருக்கு. அப்பா பிள்ளை மாதிரி பழகாம அவ்வளோ அந்யோன்யமா சிநேகிதர்கள் மாதிரி பேசிக்கிறாங்க. தம் அம்மாவை பத்தி, அம்மாவை அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டார்னு எல்லாத்தையும் பத்தி பையன் கேட்க அவரும் சொல்றார். பையன்கிட்ட அப்படி ஒரு அன்பு. சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலம் அவங்க அன்பையும் சிநேக பாவத்தையும் அழகா காட்டி இருக்காங்க. பையனுக்கு இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிது, வெளியூர் படிப்பு. அப்பாவை, நீ ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம்ப்பா, அங்க வந்தா நாம 2 பேரும் அழுவோம்னு சொல்றான். அவன் பிரிஞ்சு போறதை பார்க்கிற சக்தி அவருக்கும் இல்ல. அதனால தன் ஃப்ரெண்டை அவனோட அனுப்பிட்டு இவர் வீட்டில இருந்தே கை அசைச்சு அனுப்பி வைக்கிறார். காலேஜில் சில முரட்டு பசங்க ராக்கிங் பண்றாங்க. தன் நண்பன் படுற அவஸ்தை பொறுக்காம இந்த பையன் ஏதோ எதிர்த்து பேச இவனை விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அவன் தப்பிச்சு ஓடி மொட்டை மாடிக்கு போறான். அங்கேயும் அவங்க விடாம துரத்துறாங்க. அவங்க கிட்ட சிக்கி சாவறதை விட கீழே குதிச்சுடலாம்னு குதிச்சுடுறான். அப்பாக்கு 4 மணிக்கு ஃபோன் பண்ணி பேசுறதா வாக்கு கொடுத்திருக்கான். அதே 4 மணிக்கு செத்து கிடக்கான். பையனோட ஃபோனுக்காக அவர் காத்திருக்க பையன் செத்துட்ட நியூஸ் வருது. எப்படி இருக்கும்? அழக்கூட முடியல. ஆழமான சோகம். மனைவிக்கு கொள்ளி வச்ச கையால மகனுக்கும் கொள்ளி வைக்கிறார். ராக்கிங் பண்ண பசங்களை சரியான ஆதாரம் இல்லைன்னு கோர்ட் விடுதலை பண்ணிடுது. இவரால தாங்க முடியல. அந்த 4 பேரையும் தனித்தனியா பிடிச்சு கொண்டு வந்து ஒரு ரூம்ல பூட்டி வச்சு அடிக்கிறார். அடிக்கும்போது ஒவ்வொரு முகத்திலையும் பிள்ளையோட முகம் தெரியுது. வேணாம்ப்பா, விட்டுருப்பான்னு சொல்றான். பிள்ளை அவரால் அடிக்க முடியல.
அந்த 4 பேரையும் மன்னிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கிற மிக சிறந்த தண்டனைங்கிற மாதிரி அவங்களை மறுபடியும் காலேஜ்ல சேர்த்துக்க சொல்லி பிரின்சிபால் கிட்ட சொல்றார். என் பையன் செத்து போகல. இவங்க 4 பேர் ரூபத்திலையும் தொடர்ந்து இங்க படிப்பான்னு சொல்லிட்டு போகிற வரை மொத்த காலேஜும் கை தட்டி வழி அனுப்பி கௌரவப்படுத்துது. கொஞ்சம் கூட மிகையில்லாம அற்புதமா நடிச்சிருக்கார் மோகன்லால். ஆர்ப்பாட்டமான அழுகை இல்ல, கூச்சல் இல்ல, துக்கம் முழுக்க அந்த முகத்துல மௌனமா வெளிப்படுத்தி நம்மள குலுங்கி குலுங்கி அழ வச்சுடுறார். நீ சொல்ற எந்த மசாலாவும் இல்ல. நிறைய மலையாள படம் இப்படி யதார்த்தமா இருக்கு. அந்த மக்கள் ரசிக்கலையா என்ன? நல்ல படம் எடுத்து அவங்க ரசனையை அதிகப்படுத்தி இருக்காங்க. தமிழ்ல காதலை விட்டு எப்பத்தான் வெளியே வந்து மற்ற பிரச்சனைகளையும் படம் எடுக்க போறாங்களோன்னு இருக்கு. என்ன கேட்டியே காதலை பத்தி, நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லேன். அந்த விஷயத்துல நானும் உன் கட்சிதான். அனு, அவ்வளோ முக்கியமான விஷயம் இல்ல. அப்படியே யாரையாவது காதலிச்சாலும் அதை மெயினான விஷயமா எடுத்துக்கிட்டு கனவுலையும் கற்பனையிலேயும் மூழ்கி போயிட மாட்டேன். நாம பிறந்தது காதலிக்க மட்டும் இல்ல, வாழ்க்கையில இன்னும் எத்தனையோ கடமைகளும் நமக்கு இருக்குன்னு நம்புறவன் நான். பத்திரிகை ஆபீஸ் வந்திருந்தது. அனுசூயாவின் பளிச்சென்ற பதில்களும் அவள் பேச்சில் தெரிந்த புத்திசாலித்தனமும் எடிட்டருக்கு பிடித்திருந்தன. ஒரு மாசம் நான் சொல்ற இடங்களுக்கு போய் பார்த்து அந்த விஷயங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுமா. உன் திறமையை பார்த்துட்டு உனக்கு வேலை தரேன். அதுவரை நீ போக வர அலவன் சாப்பாட்டு செலவுன்னு பணம் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் சார். நான் எங்க போகணும் உடனடியான்னு சொல்லுங்க. வீட்டில் டிவி அதிகமாக பார்க்கறது மனுஷங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகளை குறைச்சுடுச்சா? யாரும் அதிகமாக யாரோடையும் பேச விரும்பாம டிவியை கதின்னு இருக்கிறது நல்லதா ஆரோக்கியமா? இதுதான் நீ செய்ய போற மேட்டர். விதவிதமான மனிதர்களை சந்திக்க போற. விஐபிஸ்ல இருந்து சாதாரண மக்கள் வரை யாரையெல்லாம் சந்திச்சா வித்தியாசமான பதில்கள் கிடைக்கும்னு நீயே முடிவு செய். விஐபிக்களை சந்திக்க உனக்கு நேரம் வாங்கி தர சொல்றேன். அனு யோசனையோடு வெளியில் வந்தாள். 4 நாள் பேயாய் அலைந்தாள். சமூகத்தின் பல தரப்பட்டவர்களையும் சந்தித்து கருத்து சேகரித்தாள். சேகரித்த கருத்துக்களை கொண்டு உயர்தரமான கட்டுரை ஒன்று தயாரித்தாள். கட்டுரையின் ஒவ்வொரு வரியும் கவித்துவத்தோடு உயர் நடையோடு அமைந்திருந்தது. தனக்கு திருப்தி தரும் வரை மாற்றி மாற்றி எழுதினாள். தானே அதை எடிட் செய்து மீண்டும் ஒரு நகல் எடுத்தாள். முழு திருப்தி கிடைத்ததும் எடிட்டரின் டேபிளுக்கு அனுப்பினாள். 2-3 நாட்கள் அவரிடமிருந்து எந்தவித பதிலும் வரவில்லை. 4வது நாள் அவளை அழைத்தார். ஒரு கவரை நீட்டினார். அதனுள் அவளுடைய வேலைக்கான உத்தரவு இருந்தது. அனு பிரமிப்போடு அவரை பார்த்தாள். உன்னை பாராட்டினா அது உன் வளர்ச்சியை கெடுத்துடுமா? இருந்தாலும் இந்த உத்தரவை ஒரு டோக்கன் ஆஃப் பாராட்ட நீ எடுத்துக்கலாம். கட்டுரை நல்லா வந்திருக்கு. நான் நினைச்சதை விட இதற்கு மேல் ஒரு வார்த்தை அதிகமாய் பேசிவிடவில்லை அவர். அடுத்த இதழில் கட்டுரை சிறப்பாக வெளியாகி இருந்தது. அதற்கு நல்ல வரவேற்பும் இருந்தது. வாசகர்கள் தங்கள் கருத்துக்களையும் அள்ளி அனுப்பியிருந்தார்கள். அதை தொடர்ந்து அனு நிறைய ரிப்போர்ட்டிங் வேலை செய்தாள். அவள் கூறிய ஆலோசனைகள் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புத்தக வடிவமைப்பு கூட சற்றே மாறுதல் செய்யப்பட்டது. மனோஜும் அவளும் சேர்ந்தும் தனித்தனியாகவும் நிறைய விஷயங்களை சேகரித்து கட்டுரைகள் தயார் செய்து கொடுத்தார்கள். இதற்கு நடுவில் அப்பாவின் வேலை தொடர்பாக அவருடைய ஆபீஸுக்கும் போய் பார்த்தாள். உங்க பேப்பர் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு மேடம். எனக்கு வேலை கிடைச்சிடும் இல்ல? அதை பத்தி எதுவும் சொல்ல முடியாதுமா. அந்த பையன் சைடும் ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க அப்பா இப்படி செய்துவிட்டார். போன மாதிரி இருப்பார் பாத்தியா? அனு உதட்டை கடித்து கொண்டு அங்கிருந்து வெளியேறி வந்தாள். ஏன் இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு மட்டும்? இந்த பிரச்சனை என்று தீரும்? அனு பெருமூச்சு விட்டாள். பத்திரிகை ஆபீஸ் சம்பளமும் டியூஷன் வருமானமும் அரை வயிற்றுக்குத்தான் கண்டது. அம்மா நச்சரிக்க ஆரம்பித்தாள். அடுத்த நாள் ஒரு முக்கிய பிரமுகரை பேட்டி காண செல்லும் வழியில் மனோஜிடம் இது பற்றி சொன்னாள். நாம வேணா அந்த பையனை போய் பார்த்து நேருக்கு நேர் மனசு விட்டு பேசி பார்க்கலாமா மனோஜ்? என்னன்னு? என் கஷ்டத்தை எடுத்து சொல்லி பார்க்குறேன். அவன் வித்ரா பண்ணிக்கிட்டா என் குடும்பம் 3 வேளை சாப்பிடும்னு சொல்லி பார்க்குறேன். வயசான பாட்டி, வீசிங் பிரச்சனையோட அம்மா, இவங்கள பற்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவன் இஷ்டம். அவன் முடியாதுன்னுட்டான்னா போராட்டம் தொடரும். இது ஒரு முயற்சி தான். ஓகே, போலாம். அவன் விலாசம் தெரியுமா உனக்கு? அப்பா ஆஃபீஸ்லேயே கேட்டு வாங்கிடலாம். அவன் உடன் வர சம்மதித்த பிறகு அவள் 2 நாள் கழித்து மறுபடியும் அப்பா ஆபீஸுக்கு போய் சிவகுமாரின் விலாசம் வாங்கி வந்தாள். அதற்கடுத்த வாரம் ஆபீஸ் வேலையாக செல்வதாக
அம்மாவிடம் சொல்லிவிட்டு வேலூருக்கு கிளம்பினாள். பஸ் ஸ்டாண்டில் மனோஜ் காத்திருந்தான். வேலூரில் இறங்கி விலாசம் கண்டுபிடித்து அவர்கள் போய் நின்ற இடம் பெட்டி பெட்டியாய் வீடுகள் அடங்கிய ஒரு ஒண்டு குடித்தன வீடு. சத்தமும் இரைச்சலும் சுத்தமற்ற சூழலுமாக இருந்தது. குண்டும் குழியுமான நீண்ட தாழ்வாரத்தில் நடந்து கொல்லை பக்கமாக இருந்த ஒரு ஒற்றை அறையின் முன்பு நின்றார்கள். அந்த அறையின் கதவு பாதி உடைந்து போய் கோணி படுதா தொங்கவிடப்பட்டிருந்தது. அனு உடைந்த கதவை மெல்ல தட்டினாள். யாரு என்ற குரலோடு மடுதாவை நீக்கி பார்த்த சிவா அவர்களை பார்த்ததும் முகம் மாறினான். அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்ற கேள்வியோடு அவர்களுக்கு வழிவிட்டு விலகினான். அனுவும் மனோஜும் உள்ளே போனார்கள். ஒரு சின்ன அறையே சமையல் அறையாகவும் படுக்கை அறையாகவும் இருந்தது. அப்பாவின் படம் சாமி படங்களோடு பிரேமிடப்பட்டு மாட்டி மாலை போட்டிருந்தது. ஒரு பக்கமாக அழுக்கு ஜமக்காலம் ஒன்றில் படுத்திருந்தாள் சிவாவின் அம்மா. அவளுக்கு அருகில் 1 வயது குழந்தை ஒன்று விளையாடி கொண்டிருந்தது. ஸ்டவ் அடுப்பில் 30 வயது மதிக்கக்கூடிய ஒரு பெண் ஏதோ வேலையாக இருந்தாள். உட்கார ஒரு ஸ்டூல் கூட இல்லை. சிவா கிழிசல் பாய் ஒன்றை எடுத்து போட்டான். சுவரில் மூட்டை பூச்சிகளின் இரத்த கரைகள். எதுக்கு வந்தீங்க? இது யார் குழந்தை? எங்க அக்கா குழந்தை. அதான் எங்க அக்கா 2 வருஷம் முந்தி கல்யாணம் ஆச்சு. அப்பா செத்து போறதுக்கு 1 மாசம் முன்னாடி தான் செத்து போனார் இவளோட புருஷன். கிட்னி ஃபெயிலியர். அந்த ஷாக்ல தான் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. அம்மா படுக்கையில விழுந்துட்டாங்க. அப்பாவும் போனதுக்கு பிறகு இன்னும் மோசமாயிட்டாங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க, சரியாயிடும்னு டாக்டர் சொல்றார். ஆனா எங்க இருந்து சாப்பிட? அப்பா இருந்த காலத்திலேயே அரை வயிறு தான். அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடன் வேற இப்ப என் தலை மேல சுமையா இறங்கி இருக்கு. கடன்காரங்க என்னை நெரிக்கிறாங்க. ஒரு மில்லில் இப்போ தினம் 15 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ ஜீவனம் நடக்குது. அவன் நிறுத்த அனு மனோஜை கண் கலங்க திரும்பி பார்த்தாள். சிவா தொடர்ந்து சொன்னான். அப்பா எங்களுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு போகலைன்னு கூட எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா அவர் பணம் வேலை இது கூட எனக்கு கிடைக்க முடியாம செய்துட்டு போயிட்டாரேன்னு நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 குடும்பங்களை இப்படி ஏமாத்தி திண்டாட விட்டுட்டு போயிருக்கிறதை நினைக்கிறப்போ அவர் மேல வெறுப்பு தான் வருது. நீ ஒரு பெண், உன் கூட மோதனமான சில நேரம் எனக்கு தோணுது. ஆனாலும் வேற வழி இல்லை. அப்பாவுக்கு முதல் குடும்பம் நாங்க தான், அப்புறம்தான் நீங்க. உங்களை பார்த்தா எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. உன் பேர்லயும் எந்த தப்பும் இல்லை. அம்மா கூட பாவம்டா அந்த பெண், அவளும் உன் தங்கை மாதிரி தான். விட்டு கொடுத்துடுனாங்க. ஆனா விட்டு கொடுத்துட்டு வேற பிழப்பை தேடிக்கிற அளவுக்கு எனக்கு படிப்பை கூட கொடுக்கலையே அந்த மனிதர். நான் என்ன செய்யட்டும்? ஆனசூயா எழுந்து கொண்டாள். போலாம் மனோஜ் என்றாள் அவனை பார்த்து. எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே. சும்மாதான் இங்க ஒரு வேலை விஷயமா வந்தோம். அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம்னு தோணுச்சு. அவ்வளோதான், நாங்க புறப்படுறோம். சட்டென்று வெளியில் வந்தாள். என்ன அனு, நீ எதுக்கு வந்தேன்னு உனக்கு மறந்து போச்சா? அவன் இரக்கத்தை சம்பாதிச்சு அவனை விலக சொல்றதுக்காகத்தான் இங்க வந்தன் மனோஜ். ஆனா அந்த வீட்டுல போய் நான் என்னத்த? முடியலப்பா. அப்பா மேல ஆத்திரம்தான் வருது. அப்படி சொல்லாத அனு. ஏதோ தப்பு பண்ணிட்டாலும் 2 குடும்பத்தையும் கைவிடாம எப்படியோ பேலன்ஸ் பண்ணி வாழ்ந்திருக்காரே, அந்த வரைக்கும் அவரை பாராட்டணும். அனு அதற்கு எந்தவித பதிலும் சொல்லவில்லை. சரி, இனி என்னதான் செய்ய போற? இறந்த காலத்தை பத்தி நினைக்காம எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம ஒரு விஷயம் செய்ய போற. என்ன அது? நான் வித்ரா பண்ணிக்க போறேன். சிவா தான் அப்பாவோட வாரிசுன்னு சொல்லி நான் விலகிக்க போறேன். இந்த நிமிஷம் எங்களை விட கஷ்டப்படுறது இந்த குடும்பம்தான். இவங்க கண்ணீர்ல என்னால படகு விட முடியாது. அனு தீர்மானமாக சொல்ல மனோஜ் பிரமிப்பும் மரியாதையுமாக அவளை பார்த்தான். அவன் கைகள் தானாய் உயர்ந்து அவள் கரம் பற்றி குலுக்கி தன் பாராட்டை தெரிவித்தது. பசி வயிற்றை கிள்ள ஒரு ஹோட்டல் ஒன்றில் சாப்பிட்டுவிட்டு சென்னைக்கு பஸ் ஏறியவர்களை மனோஜின் தூரத்து உறவு ஒன்று உற்று பார்த்தது. சென்னையில் இறங்கி வீட்டுக்கு வந்தவனை அப்பா கூடத்திலேயே நிறுத்தினார். அவர் கை பளார் என்று அவன் கன்னத்தில் இறங்கியது. அனுவின் வீட்டில் அதற்கு மேல் கலைபரம் ஏற்பட்டது. அவளை பார்த்ததும் அம்மா பெருசாய் அழ ஆரம்பித்தாள். என்னாச்சுமா? அனு பதறினாள். இன்னும் என்னடி ஆகணும்? இப்படி மானங்கெட்டு போய் அந்த பையனோட ஊர் ஊரா சுத்திட்டு வர்றியே, அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே, அதை சொல்லு. பைத்திய மாதிரி உளராதம்மா. ஆமாண்டி, நாங்க பேசுறது உளரலாத்தான் இருக்கும். அப்பா செத்து போனதும் உனக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டேன்.
உன் காசுல நாங்க சாப்பிடுறோங்கிற திமிர்ல எங்கள துச்சமா நினைக்கிற இல்ல? மான மரியாதை எல்லாம் 2ஆம் பட்சமா போயிடுச்சுல்ல உனக்கு? நிறுத்துமா. நீ நிறுத்துடி. அந்த பையனோட சுத்துறத நிறுத்து. இல்ல அப்படித்தான் சுத்துவேன்னா, எங்களுக்கு ஒரு துளி விஷம் கொடுத்து கொன்னு போட்டுட்டு அவனோட சுத்து. அம்மா ப்ளீஸ். கொஞ்சம் என்ன புரிஞ்சுக்க. நீ நினைக்கிறாப்புல எதுவும் இல்லம்மா. அவர் என்னோட நல்ல நண்பர் அவ்வளோதான். அதையெல்லாம் உலகம் புரிஞ்சுக்காதடி நாயே. உன்னை எவனும் கட்டிக்க மாட்டான். அப்படியே எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட சந்தேகப்படுவான். உன்னை சித்திரவதை பண்ணுவான். நீ நிறைய சினிமா பார்த்து பயந்து போயிருக்கம்மா. இத பாரு அனு. உங்க அப்பா இருந்திருந்தா நீ இப்படி சுத்துவியா? இல்ல அவர்தான் இத பார்த்துக்கிட்டு சும்மா இருந்திருப்பாரா? அனு சலிப்போடு அம்மாவை பார்த்தாள். தான் என்ன சொன்னாலும் அவள் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்பது புரிய, பேசுவதை விட மௌனம் சிறந்தது என்று நினைத்தாள். அந்த பையனோட சுத்துற நேரத்துக்கு உங்க அப்பா வேலைக்கும் பணத்துக்கும் முயற்சி பண்ணலாம் இல்ல? நான் என்னம்மா செய்யட்டும்? நானும் போய் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்பவா அப்புறம் வாங்குறாங்க. நாளைக்கு என்னை அங்க கூட்டிட்டு போ. நான் கேட்குறேன். அவங்க கால்ல விழுந்து கதறி பார்க்குறேன். அம்மா சொல்ல ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனாள். மனோஜ் சார், உங்களையும் அனு மேடத்தையும் எடிட்டர் வர சொல்றார். ஆபீஸ் பாய் சொல்ல இருவரும் எடிட்டரின் அறைக்குள் சென்றார்கள். உட்காருங்க முதல்ல. எடிட்டர் தன் அலமாரியில் இருந்து ஒரு பழைய ஃபைலை எடுத்தார். அதில் இருந்து 2, 3 பழுப்பு நிற கவர்களை எடுத்து மனோஜின் முன் வைத்தார். இதெல்லாம் 2 வருஷம் முன்னால இங்க வந்த சிறுகதைகள்ப்பா. பழைய குப்பைகளை கிளறினப்போ கிடைச்ச முத்துக்கள். இந்த இஷ்யூல இது வரணும். 2 கவிதைகள் கூட இருக்கு. பிரம்மாங்கிற பேர்ல வந்திருக்கு. மனோஜ் நிமிர்ந்து பார்த்தான். என் யூகம் சரின்னா நீதான் அந்த பிரம்மா சரியா? மனோஜ் பிரமிப்போடு அவரை பார்த்தான். கவரை பிரித்தான். 2 வருடங்களுக்கு முன்பு அவன் அனுப்பிய கதையும் கவிதையும் அதற்குள் இருந்தது. அது அவ்வளவுதான் என்று நினைத்து அவன் மறந்து போனவைகள். ஏன்பா, கதை பப்ளிஷ் ஆகலைன்னா ஏன் சோர்ந்து போயிடுறீங்க? உங்க திறமை மேல அவ்வளவு நம்பிக்கை தானா உங்களுக்கு? மனோஜ் கூச்சத்தோடு சிரித்தான். அதன் பிறகு அவன் எழுதாத கதையா? ஆனால் அப்பா கிழித்து போட்ட கதைகளை பற்றி ஒரு கதையை எழுதலாம் சார் என்று எப்படி அவரிடம் சொல்ல முடியும்? ஓகே மனோஜ், உங்க போட்டோவோட இந்த சிறுகதை இந்த இஷ்யூல வரணும். ஸ்பெஷலா லே அவுட் பண்ண சொல்லி இதுல குறிப்பு எழுதியிருக்க. கதையை கொண்டு போய் ராகவன் டேபிள்ல வச்சுடு. இதுக்கு வரவேற்பை பார்த்துட்டு உனக்கு நல்ல ஒரு என்ட்ரி நான் தரலாம்னு இருக்கேன். நிறைய எழுது. வாரம் ஒரு நல்ல சிறுகதை என் டேபிளுக்கு வரணும். சார், என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லவே இல்லையே? அனு கேட்டாள். உன்னை ரிப்போர்ட்டர் வேலையிலிருந்து தூக்கிடலாம்னு கூப்பிட்டேன். சார்? அனு அதிர்ச்சியோடு அவரை பார்த்தாள். பயந்துட்டியா? அங்க இருந்து தூக்கிட்டு எடிட்டோரியல்ல போட்டுடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? சார், நம்ம சங்கரன் இங்க இருந்து போறாராம். புதுசா பத்திரிகை ஆரம்பிக்கிற ஐடியாவாம். வாழ்க வளர்க நெட்டோன். வளர்க நுட்டேன். அவர் பிளேஸுக்கு நீதான் சரியான ஆளு. இதை விட பெட்டர் ஆஃபர் வர வரைக்கும் இதை இன்னும் பெட்டரா பண்ண பாரு. சரியா? உன் ஃப்ரெண்டு எழுதுற கதை எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணு. நீங்க 2 பேரும் முட்டிக்கணும். நான் அதை பார்த்து ரசிக்கணும். உங்க ஆசை நிச்சயம் நிறைவேற போறதில்ல சார். எடிட் பண்ற அளவுக்கு அவர் எழுத மாட்டார். அனு சிரித்தாள். ஓகே, உங்க 2 பேருக்கும் மை பெஸ்ட் விஷஸ். சீக்கிரமே என் பத்திரிகை இன்னும் 1,00,000 காப்பீஸ் அதிகமாகணும். என்ன சார், நாங்க ஒரு 4-5 லட்சம் அதிகம் பண்ணணும்னு நினைச்சா நீங்க இவ்வளோ கம்மியா சொல்றீங்க? அப்படி போடுங்க. எடிட்டர் சந்தோஷமாய் சிரித்தார். அடுத்தாப்ல ஒரு பெண்கள் பத்திரிகையும் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு நீதான் எடிட்டர் என்றார் அனுசூயாவை பார்த்து. அன்று முழுக்க இன்னும் என்னவெல்லாம் புதுமையான பகுதிகள் ஆரம்பிக்கலாம் என்று மற்றவர்களோடு உட்கார்ந்து கலந்தாலோசித்தார்கள். நாம ஒரு சர்வே பண்ணா என்ன மனோஜ்? என்ன சர்வே? நம்ம பத்திரிகையை ரெகுலரா வாங்குறவங்க, சந்தாதாரர்கள், லைப்ரரிஸ் மூலம் படிக்கிறவங்க, இப்படி நிறைய பேரை சந்திச்சு அவங்க இன்னும் என்னெல்லாம் எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்போம். வாசகர்களோட விருப்பங்களுக்கு ஒரு ரேட்டிங் கொடுப்போம். நாம என்ன செய்யணுங்கிறது அந்த ரேட்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். குட் ஐடியா. நாளை இந்த குழுக்களாக பிரிந்து யார் யார் எங்கெங்கே செல்வது என்ற ஒரு திட்டம் வகுத்து கொண்டார்கள். மனோஜும் அனுசூயாவும் வீட்டுக்கு கிளம்பும் போது இருட்டு இருந்தது. வீட்டில் ஏன் இன்னும் விளக்கு கூட போடாமல் இருக்கிறாள் அம்மா என்று நினைத்து கொண்டே மாடி ஏறி வந்தாள். வீட்டு கதவை தட்டினாள். 10 நிமிடமாகியும் அம்மா கதவை திறக்கவில்லை. அப்பாவின் ஆபீஸுக்கு அழைத்து போகாத கோபம் போலும். அனுசூயா அம்மாவை சத்தமாய் அழைத்தபடியே கதவை தட்டினாள். அவள் தட்டிய சத்தம் கேட்டு அக்கம் பக்கம் எட்டி பார்த்தது. எதிர் வீட்டு ஜன்னலில் இருந்து பார்த்த மனோஜ், என்னாச்சு அனு?
என்று அங்கிருந்தே கேட்டான். கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. நேரமாக ஆக ஏனோ வயிற்றை கலக்கியது. என்னதான் கோபம் இருந்தாலும் இவ்வளவு நேரமாகவா ஒருத்தி திறக்காமல் இருப்பாள்? மனோஜ் இறங்கி வந்தான். அவனோடு இன்னும் 2, 3 பேராய் சேர்ந்து கதவை உடைத்து திறந்தார்கள். உள்ளே பாட்டியும் அம்மாவும் மனநலம் குன்றிய தம்பியும் அலங்கோலமாய் செத்து போயிருந்தார்கள். அனு நிலை குத்திய விழிகளோடு ஸ்தம்பித்து நின்றாள். அம்மாவுக்கு அருகில் மூட்டை பூச்சி மருந்து பாட்டில். ஊர் கூடியது. பொண்ணு இப்படி தருதலையா சுத்திட்டு வந்தா எந்த அம்மா தாங்குவா? அவ மானஸ்தி, அதான் உயிரை விட்டுட்டா. யாரோ அடித்த கமெண்ட் நாராசமாய் காதில் விழ மனோஜ் ஆத்திரத்தோடு திரும்பினான். யாரோ போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள். அரை மணியில் போலீஸ் வந்தது. சுவாமி ஷெல்ஃபில் ஒரு கடிதம் இருந்ததை போலீஸ் கண்டெடுத்து பிரித்து படித்துவிட்டு அனுவிடம் நீட்டியது. உன் அப்பா செய்த தவறை என்னிடமிருந்து மறைத்தது கூட எனக்கு பெரிய துக்கம் இல்லை. ஆனால் வேலையும் பணமும் வேண்டாம் என்று நீ எழுதி கொடுத்து விட்டு வந்திருப்பதை என்னால் மன்னிக்கவே முடியாது. இவ்வளவு வருட தாம்பத்தியமும் சட்டத்தின் முன் செல்லாமல் போய்விட்ட அதிர்ச்சியோடு இனி என்னால் வாழ முடியும் என்று தோன்றவில்லை. நான் உயிரோடு இருப்பதால் உனக்கும் எந்த பயனும் இல்லை. மேலும் மேலும் கஷ்டங்கள்தான். உன் போக்கும் எனக்கு பிடிக்கவில்லை. வேதனையின் உச்சியில் மரணம்தான் எனக்கு நிம்மதி தரும் என்று நம்புகிறேன். உனக்கு பாரம் வேண்டாம் என்றுதான் உன் தம்பியையும் உடன் அழைத்து செல்கிறேன். அனு கடிதத்தால் முகத்தை பொத்திக் கொண்டு சரிந்து உட்கார்ந்தாள். அம்மா இப்படி தான் அப்பாவின் ஆபீஸுக்கு போய் விசாரிப்பாள் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. அவள் கல்யாணமாகி 20 வருடம் கழித்து தான் சட்டத்திற்குட்பட்ட மனைவி அல்ல என்று அறிவது மிகவும் கொடுமையான விஷயம்தான். அம்மாவால் தாங்க முடியாமல் போனதில் வியப்பேதும் இல்லை. அதற்காக உயிரை விடும் அளவுக்கு போனதைத்தான் அனுவால் தாங்க முடியவில்லை. அப்பா போன 6ஆம் மாதம் தான் இப்படி அனாதையாய் நிற்போம் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. அம்மாவின் கடிதத்தினால் அப்பாவின் இரட்டை வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்தது மட்டுமல்லாமல் உன் போக்கும் எனக்கு பிடிக்கவில்லை என்று அம்மா எழுதியிருந்த வரிகளுக்கு ஊரார் கண் மூக்கு காது வைத்து அனு மனோஜிடம் கெட்டு போய்விட்டாள் என்று கதை கட்டியது. அப்பாவால் அம்மா செத்துவிட்டாள் என்பதை மறந்துவிட்டு அம்மாவின் சாவுக்கு இவள் நடத்தைதான் காரணம் என்று கூடி கூடி பேசிய வாய்களை அவளால் அடைக்க முடியவில்லை. இதற்கு நடுவில் வீட்டை காலி செய்ய சொல்லி அரசாங்கம் வேறு நோட்டீஸ் அனுப்பியது. அவசரமாய் வேறு வீடு பார்த்தாள். வயசு பெண் தனியாய் தங்குவதா என்று ஏற இறங்க பார்த்தார்கள். விமன்ஸ் ஹாஸ்டல் பெஸ்ட் இல்லானோ? மனோஜ் கேட்டான். பெஸ்ட்டு தான், ஆனால் நாம் பார்க்குற வேலைக்கும் அந்த சட்ட திட்டங்களுக்கு மொத்து வராதே. எடிட்டர் கிட்ட சொல்லி ஆஃபீஸ்லேயே தங்கிக்க அனுமதி கேளேன். தனியாக ஒரு பெண் எங்கே தங்கினாலும் அது பிரச்சனை தான் மனோஜ். எடிட்டர் இதுக்கு ஒத்துக்க மாட்டார். அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் தங்கிக்க பெர்மிஷன் வாங்கு. அதுக்குள்ளே ஏதாவது வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம். அனு தயங்கி தயங்கி எடிட்டரிடம் சொன்னாள். அவர் கண் மூடி யோசித்தார். உன்ன மாதிரி பொண்ணுக்கு இது எவ்வளவு தூரம் பாதுகாப்பான இடம்னு தெரியலையேம்மா. உனக்கு ஒரு ஆபத்து வந்தா அது என்னை மட்டும் பாதிக்காது, என் பத்திரிகையையும் சேர்ந்து பாதிக்கும். அதான் யோசிக்கிறேன். பரவாயில்ல சார், விட்டுருங்க. ஒன்று செய், திருவான்மையூரில் எனக்கு ஒரு பங்களா இருக்கு. பங்களாவில் ஒரு குடும்பம் குடியிருக்கு. அதோட அவுட் ஹவுஸ் பூட்டி தான் இருக்கு. தற்காலிகமாக வேணா அங்கே தங்கிக்க. ஏன்னா நீ தனியாக தங்குறது அங்கேயும் ரிஸ்க்கு தான். ரொம்ப தேங்க்ஸ் சார். அனு தற்காலிக நிம்மதியோடு வெளியில் வந்தாள். அடுத்த நாளே அந்த வீட்டை சுத்தம் பண்ணி தன் சாமான்களை கொண்டு சென்றாள். தனியா இருப்பையானோ? இருந்துதானே ஆகணும், வேற வழி. நீ எப்படி தனியா இருக்க போறேங்கிற கவலையில எனக்கு தூக்கமே வர போறதில்ல. மனோஜ் கவலையோடு அங்கிருந்து புறப்பட்டான். ஜாக்கிரதை என்று 1000 முறை கூறிவிட்டு சென்றான். அப்படி ஒன்றும் பயமாக தெரியவில்லை. வாசலில் கூர்கா இருந்தான். பங்களாவில் இருந்தவர்கள் நல்லவர்களாக தெரிந்தார்கள். பத்திரிகையின் சப் எடிட்டர் என்ற மரியாதையை அவளுக்கு நிறையவே கொடுத்து பழகினார்கள். வீட்டுக்கு நான் வாடகை கொடுத்துடுறேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப பழகிடுச்சு சார். எடிட்டரிடம் சொல்ல அவர் ஆட்சேபிக்கவில்லை. பசித்தால் சாப்பாடு, இமை கனத்தால் தூக்கம், மற்ற நேரமெல்லாம் பத்திரிகையின் வளர்ச்சிதான் அவள் குறிக்கோளாயிற்று. மனோஜும் அவளும் காட்டிய அசுர உழைப்பில் ஒரே வருடத்தில் சர்க்குலேஷன் 75,000 பிரதிகள் அதிகமாயிற்று. இந்த ஒரு வருடத்தில் மனோஜும் மனு என்ற பெயரில் அழுத்தமான ஒரு தொடர்கதை எழுத ஆரம்பித்திருந்தான். இன்றைய காலகட்டத்தை பிரதிபலிப்பதாய் ஆழமான நடையோடு கூடிய அவன் எழுத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அனுவின் கட்டுரைகளும் அவள் ஆரம்பித்திருந்த பல புதிய பகுதிகளுக்கும் கூட
நிறைய பாராட்டு கடிதங்கள் வந்திருந்தன. புதிதாய் ஆரம்பித்திருந்த பெண்கள் இதழும் நன்கு விற்பனையாயிற்று. சர்க்குலேஷன் அதிகரித்ததை ஒட்டி எடிட்டர் ஊழியர்களுக்கு ஒரு பார்ட்டி வைத்து பரிசுகள் கொடுத்தார். டின்னர் முடிந்த பிறகு மனோஜ் அனுசுயாவிடம் மற்றொரு கட்டுரைக்கான தலைப்பை கொடுத்தார். ஆண் பெண் நட்பு காதலாக மலர வாய்ப்புள்ளதா? இதுதான் அவர் கொடுத்த தலைப்பு. அந்த தலைப்பை அசை போட்டபடி மனோஜ் அவள் வீடு வரை துணைக்கு வந்தான். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகவா அனு? என்னப்பா வீட்டில் என்ன பிரச்சனை? வேற என்ன, வழக்கம் போலத்தான். ஒன்று அவளை கட்டிக்க, இல்லை நாங்கள் பார்க்குற பொண்ணையாவது கட்டு. இப்படியே எத்தனை நாள் ஊர் சுற்றிட்டு இருக்க போறேங்கிறார். நீ என்ன சொன்ன? மாடிக்கு போய் பேசலாமா அனு? திறந்த வெளியில் படுத்து என் ஃப்ரெண்டோட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஆகாயத்தை சொல்றியா, என்னை சொல்றியா? ரெண்டையும் தான். அனு சிரித்தபடி அவனை மாடிக்கு அழைத்து வந்தாள். ஆங்காங்கே மேகமூட்டமும் நடுநடுவே பளிச்சிட்ட நட்சத்திரங்களுமாய் வானம் வித்தியாசமாய் இருந்தது. ஏன் கல்யாணத்தை விடு அனு, நீ எப்ப கல்யாணம் செய்துக்க போற? ஏதாவது ஐடியா இருக்கா? உனக்கு தெரியாமலா? பார்த்து பண்ணி வைக்க எனக்கு யார் இருக்காங்கன்னு இந்த கேள்வியை கேட்குற நீ? யாரையாவது லவ் பண்ணுறது? யார் மேலேயாவது லவ் வந்தா தானே பண்ணுறதுக்கு? அப்படின்னா பேப்பரில் விளம்பரம் கொடுக்கவா? சொந்தம் சுற்றம்னு இருந்தாலே இங்கே பொண்ணுங்களுக்கு கல்யாணம் குதிர்றது கஷ்டமாக இருக்காம். நான் ஒரு அனாதை மனோஜ். 2 பவுன் தங்கம் கூட என்கிட்ட கிடையாது. ஆமாம், திடீர்னு ஏன் என் கல்யாணத்தை பற்றி இவ்வளோ கேள்வி கேட்குற? எனக்கும் உனக்கும் நடுவில் எதுவும் இல்லைதான் நானும். ஆனால் எதுவும் எதிர்பார்க்காம உன்னை எனக்கு கட்டி வைக்க நினைக்கிற ஜென்மங்களும் இருக்காங்க. அதான் எங்கள் அப்பா அம்மா அவங்க நம்ம நட்பை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களா சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறதை விட்டுட்டு பார்த்தா அப்பாவோட பிராட் மைண்ட் ஒரு வினாடி என்னை ஆச்சரியப்பட வைக்குது. அவர் எனக்கு எதுவும் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணி பாவத்தை சம்பாதிச்சுடக்கூடாதுன்னு பயப்படுறார் பார். அங்கதான் அவர் எனக்கு உயர்வா தெரிகிறார். நான் தான் அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அனு அவனையே பார்த்தாள். இப்ப நீ என்ன சொல்ல வர என்றாள். ஆண் பெண் நட்பு காதலாகும்னு எடிட்டர் கொடுத்த தலைப்புக்கு உன் அபிப்பிராயம் என்ன அனு? நட்பு காதலா மாறுவது சரியா தப்பா? மனோஜ் கேட்க அனு திகைப்போடு அவளை பார்த்தான். என் அபிப்பிராயம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சு இந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறேன்னு சொல்ல முதல்ல. நாம 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்க கூடாதுன்னோ எங்கேயாவது சத்திய பிரமாணம் எடுத்துக்கிட்டோமா என்ன? இல்ல. நட்போட பழகிற ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறது இயற்கைக்கு விரோதமானதுன்னு நினைக்கிறியா நீ? இல்ல. அப்படி பண்ணிக்கிட்டா நட்பு கொச்சைப்பட்டு போறதுன்னு நினைக்கிறியா நீ? அப்படின்னும் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த நட்பு அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாலமா இருக்க முடியாதா? நிச்சயமா. ஒரு நல்ல தாம்பத்தியம் அங்க மலருமா மலராதா? கண்டிப்பா மலரும். அப்புறம் ஏன் நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம நட்பை தொடரக்கூடாது அனு? மனோஜ் கேட்க அனு திகைத்தாள். அதற்கு என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் அவனை மலங்க மலங்க பார்த்தாள். யோசிச்சு பார் அனு, நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்ட். உன்னை பத்தி கவலைப்பட எனக்கு முழு உரிமையும் இருக்கு. இன்னைக்கு நீ இருக்கிற நிலையில் உன் தனிமையும் யாரும் இல்லாத சூழ்நிலையும் எனக்கு கவலையா இருக்கு. நான் போய் உனக்கு ஒரு வரன் தேடலாம். ஆனா என்னெல்லாம் கேள்வி வரும் தெரியுமா? நீ அனுபவிச்சுட்டு என்கிட்ட தள்ளி விடுறையான்னு கேட்பான். இல்லனா நாம எப்படி நிரூபிப்போம் சொல்லு? கல்யாணம்தான் வாழ்க்கைன்னு நான் சொல்லலை. அதே நேரம் கல்யாணம்ங்கிறது இயற்கைங்கிறதை நாம ஏன் எதிர்க்கணும்? நீ வேணா கல்யாணம் வேணாம்னு இருக்கலாம், ஆனா எங்க வீட்டுல என்னை விட மாட்டாங்க. நீ இல்லாட்டா இன்னொரு பெண்ணை பார்ப்பாங்க. இந்த இன்னொரு பெண் வந்தப்புறம் அவ நம்ம நட்புக்கு முட்டுக்கட்டை போடலாம். உன்னை வேணான்னு வச்சு நட்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் என்னால முடியாது. நட்பு தான் முக்கியம்னு தாம்பத்தியத்தை சிதைச்சுக்கிறதும் தப்பு. அதை விட உன்னையே என் லைஃப் பார்ட்னர் ஆக்கிக்கிறதுல என்ன தப்புங்கிற கேள்விதான் எனக்குள்ள எழுந்தது. நல்லா பழகின 2 பேர் கல்யாணம் செய்துக்க கூடாதுன்னு விதி எதுவும் இல்லை. எல்லா நட்புமே கல்யாணத்துல முடியணும்னு நான் சொல்லலை. ஆனா நம்ம 2 பேர் நிலைமையில இது சரின்னு எனக்கு படுறது. நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக இல்லாம நீயும் உட்கார்ந்து யோசி. அப்புறம் உன் முடிவு என்னன்னு எனக்கு சொல்லு. அவசரமே தேவையில்லை. டேக் யுவர் ஓன் டைம். காதல்ங்கிறது நட்போட ஒரு நீட்சி தான். அத்தியாவசியம் ஏற்படும் போது இந்த நீட்சியை ஏத்துக்கலாம்ங்கிறது என்னோட அபிப்பிராயம். சோ நீயும் யோசி. மனோஜ் எழுந்து கொண்டான். வானத்தை நிமிர்ந்து பார்த்தான். தும்பிக்கை உயர்த்தியபடி ஒரு யானை நகர்வது போல கருத்த மேக கூட்டம் ஒன்று மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. இதுல நான் யோசிக்க என்ன இருக்குப்பா? நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயம்தான்.
எனக்கு எந்த அபிப்பிராய பேதமும் இல்ல. இருந்தாலும் ஒரே ஒருத்தர்கிட்ட நான் அனுமதி கேட்டுத்தான் ஆகணும். ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், பிலாசபர், காட்ஃபாதர் எல்லாமே. யார சொல்ற? என்னையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க உன்கிட்டயே அனுமதி கேட்க சொல்றியா? சரிதான். பின்ன வேற யாரு? அனு ஆகாயத்தை சுட்டி காட்டியபடி மேலே பார்த்தாள். நீ சொல்லு தோழா, இவரை நான் கல்யாணம் செய்துக்கவா வேண்டாமா? ஆகாயத்தை பார்த்து கேட்டாள். தலைக்கு மேலே வந்திருந்த யானை வடிவ மேகக்கூட்டம் இந்த தோழமையில் குளிர்ந்தாற்போல் படபடவென்று கொஞ்சம் தூறல்களை பூமிக்கு அனுப்பியது. முகத்தில் பட்டு தெரித்த அந்த மழை துளிகள்தான் அனுமதியின் அடையாளம், ஆசீர்வாதம். போகிற போக்கில் மேகம் சிந்தும் மழை துளிகள்தான் என்றாலும் அந்த நேரம் அதற்கு அர்த்தம் அதுதான். வானத்தோழன் வரம் தந்து விட்டான், கல்யாண வரம். அனு மழை துளிகள் தெரித்திருந்த முகத்தோடு அவனை பார்த்தாள். சம்மதம் கிடைச்சாச்சு என்றபடி சிரித்தாள். அப்பா கிட்ட சொல்லி முகூர்த்தம் பார்த்துட சொல்லிடலாமா? நம்ம கல்யாணம் எங்க நடக்கணும் தெரியுமா? எங்க? மொட்டை மாடியில. நோ பந்தல், ஆகாசம்தான் பந்தல். அது பார்க்கத்தான் நடக்கணும். அதுதான் சாட்சி. விடியற்கால முகூர்த்தமா இருந்தா இன்னும் பெட்டர். மறைந்தும் மறையாத நட்சத்திரங்களும் ஆசீர்வாதம் பண்ணும். கல்யாணம் மட்டும் இல்ல, நம்ம முதலிரவும் கூட மொட்டை மாடியில தான். நான் மாட்ட, அது பார்க்குமே. மேலே சுட்டி காட்டினாள். ஒரு துண்டு ஆகாயத்துக்கு தெரியாம எதுவுமே நடக்காதுன்னு நீதான சொன்ன? மனோஜ் சிரித்தபடி அவளை நெருங்கி வந்தான். விதவுட் யுவர் பெர்மிஷன், லைசன்ஸ் இல்லாம ஒரு சின்ன முத்தம் கொடுக்க போறேன் என்றவன் சட்டென்று அவள் முகத்தை இழுத்தான். வேண்டாமே என்று மறுத்தவள் இதழ்களை பேச விடாது செய்தான். அந்த வினாடி இருவர் தேகமும் சிலிர்த்தது. உள்ளே இன்னொரு கதவு திறந்து கொள்ள காதல் மெல்ல உள்ளே நுழைந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.